மியூட் பண்ணல. சிஸ்டர் ஹேமா, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, brother. Dear Heavenly Father, we thank you, Lord, for this time that you have given us, Lord, after such a long break. Now we've come together in this new year to assemble before thy throne of grace. Looking forward to your word, Lord God. I pray for your grace to abound on all of us in this new year season, throughout the new year, and I pray that your grace abound especially on the teachers who are teaching us the word, Brother Sam, Brother Louis, their families, and all the families who are joining here. Each one we specifically submit them into your hands. I pray that you would give us the thirst to know more of your word, understand your word from a perspective that you would want us to learn, Lord God, and grow in your word and to know him and to know you, Lord God, and the knowledge of you and the fellowship of your sufferings, Lord. Help us to understand that and cherish these moments, Lord God, throughout, and grow in the knowledge of your word, and may your word edify each one of us, oh Father God. I pray that there be no obstacles or hassles anywhere, Lord God, whenever these Bible studies are being conducted, oh Father God. I thank you for having removed one already by what Brother Sam has been telling us. Thank you, Lord. Your grace truly abounds on all of us. We praise you. We give you glory, Father. Submit the whole of the session into your hands. In Jesus' name we pray. Amen. 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 Okay. Happy New Year to everyone. எல்லாருக்கும் Happy New Year. Thank you. Thank you, Anna. ஓகேம்மா. நம்ம ஏறக்குறைய 3 weeks தான் வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நான் கொஞ்சம் சிக்கா இருந்தது, எல்லாம் சேர்த்து ஒரு 3 weeks கேப் ஆயிட்டனால நிச்சயமா வந்து எவ்ரி வீக்கே நம்ம வந்து ஒரு ரீகேப் பார்த்து தான் போவோம். இதுல 3 வாரம் ஆனோடனே என்ன டாபிக் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னு கூட பாதி பேருக்கு மறந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து ஒரு ஷார்ட்டா பட் எல்லா பாயிண்ட்டையும் ஓரளவு கவர் பண்ற மாதிரி ஒரு 15 minutes 10-15 minutesக்குள்ள ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து மரணம் தொடர்பா இருக்கிற குழப்பமான பகுதிகள் படிச்சுட்டு வந்தோம். மரணத்தை குறிச்சு படித்தோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய வேதத்துல இருந்து குழப்பமான பகுதிகள் பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த குழப்பமான பகுதிகள்லயும் நம்ம இப்ப எதை எடுத்தோம்னா ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு அந்த ஊமையில இருக்கக்கூடிய காரியங்களை படிக்கிறது. ஏன்னா அது வந்து மரணத்தை குறித்து பேசுது. ஒரு ஐஸ்வர்யவானுடைய மரணம், அதே மாதிரி லாசருனுடைய மரணம், மரணத்திற்கு பின்னான வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் அதுல நிறைய விஷயங்கள் வரனால அதை வச்சு நிறைய குழப்பமான காரியங்கள் இருக்கு அப்படின்றனால அதை தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு ஓமை எடுத்தோம். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு அந்த ஓமையில இருக்க குழப்பம் என்னன்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு அந்த ஓமையினுடைய அடிப்படையில ஒரு பரலோகத்துக்கோ இல்லாட்டி நரகத்துக்கோ போகணும்னா எப்படி என்ன செய்யணும், என்னவா இருந்திருந்தா அவங்க பரலோக நரகம் போவாங்க அப்படின்னு அந்த ஓமையின் அடிப்படையில எடுத்து பார்த்தோம். அப்படின்னா இந்த பூமியில நல்ல சந்தோஷமா பணத்தோட செல்வந்தனா வாழ்ந்த ஒருத்தர் இந்த பூமியில எல்லாவற்றையும் அனுபவிச்சிட்டனால இப்ப மறுமையில அவர் கஷ்டப்படுறாருன்னு நரகத்துல எரியிற மாதிரி இருக்கு, வேதனைப்படுற மாதிரி இருக்கு. அதே இன்னொரு இடத்துல லாசரு வந்து இந்த பூமியில வாழும்போது ரொம்ப வேதனையிலையும் பருக்களும் நாய் இது நக்கி ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கஷ்டத்துல வேதனையில வாழ்ந்தப்ப இந்த பூமியில வாழும் போது கஷ்டப்பட்டான். ஆகவே மறுமையில ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பரதீசுன்னு சொல்றாங்க, பரலோகம்னு சொல்றாங்க. அது என்ன நம்ம வர நாட்களை பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல சந்தோஷமா ஆபிரகாமினுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு காரியங்கள் வருது. அப்ப இது எப்படி சாத்தியமாகும்? அடிப்படை வேதாகம சத்தியத்துக்கு இது முரணா இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அதுலயே பார்த்தோம்னா மரித்தவர்கள் வசனத்தின்படி மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அங்க போகிற பாதாளத்திலே விந்தையோ செய்கையோ செயலோ எதுவுமே இருக்காது, நினைவு முதலாய் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும்னு ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. அங்க இருக்கவர்கள் பேச முடியாது, துதியார்கள், மௌனத்தில் இறங்கியிருக்கார்கள்னு நிறைய நம்ம ஏற்கனவே மரணத்தை குறிச்சு படிக்கும் போது அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா மரித்த ஐஸ்வர்யவான் வந்து நரகத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்கிருந்து பரலோகத்தை பார்த்து இல்லாட்டி ஆபிரகாம் மடின்னு சொல்லக்கூடிய அந்த பரதீசோ பரலோகமோ என்ன சொல்றாங்களோ அந்த இடத்துல உள்ளவங்களை பார்த்து அங்க மகிழ்ச்சியா இருக்கிற அந்த லாசருவையும் பார்த்துட்டு ஆபிரகாம் கிட்ட இங்க இருந்து இவர் உரையாடல் செய்யறாரு, பேசுறாரு, கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப மரித்த பிறகு நரகத்துல இருந்து ஒருத்தர் பரலோகத்துக்கோ இல்ல பரதீஸ்ல இருக்கவங்க கிட்டயோ பேச முடியுமா, அப்படி வேதத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் குழப்பமான காரியமா இருக்கு. ஏன்னா மற்ற வேத வசனங்கள் எல்லாம் அதுக்கு மாறா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான
காரியங்கள்லாம் இந்த ஓமையில இருக்கனால இது வந்து பொதுவான வேதாகம சத்தியத்திற்கு மாறா இல்லாட்டி முரணா எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால இந்த ஓமையை எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். அப்ப இந்த ஓமையை மட்டும் தனியா படிக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அது வந்து வெறும் ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இருக்கும். நம்ம என்ன இதை எடுத்து கொடுத்து இப்படி இப்படின்னு செய்யணும்னா ஓகே புரிஞ்சு அப்படின்னு இருக்கும். அப்ப அதுலயே வந்து சில பேருக்கு அப்ப இதுனா என்ன கேள்வி, அப்ப அதுனா என்ன கேள்வி. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே படிக்கிறவங்க வந்து ஒரு டீப்பான பைபிள் ஸ்டடி பண்றோம். எந்த அளவுக்கு அப்படின்னா வேற ஒருத்தர்கிட்ட நம்ம போய் சொல்லும் போது கூட நமக்கு தெரியற அளவுல இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு கான்பிடென்ட்டோட புரியணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்றதுனால என்ன சொன்னா வெறும் இந்த ஒரு பர்டிகுலர் ஓமையை மட்டும் விளக்கி சொல்ல வேண்டாம், பொதுவா ஓமைகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சோம். அப்போ ஓமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சோம். ஓமைன்றது வந்து ஒரு கற்பனை கதை, அது ஒரு புனையப்பட்ட ஒரு கதை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்போ ஓமைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஓமைகளுடைய நோக்கம் வந்து பொதுவா என்ன, ஓமைகள் எதுக்காக சொல்லப்படுதுன்னா ஒரு கடினமான காரியத்தை எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக, ஈஸியா அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லப்படுறதுதான் வந்து அந்த ஓமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய ஓமைகளை ஏன் பேசினாரு, அது அவர் வந்து ஓமைகள்ல ஏன் பேசினாரு, அந்த ஓமைகள் எதுக்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வேத வசனங்களோடு தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் இத்தனை வாரமும். அப்போ அதுல வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை மறைப்பதற்காக, அதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை மறைப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஓமைகள்ல பேசுறாரு. அவர்களுக்கு வெளிப்படையா அதை சொல்லாம, அதாவது நேரடியா அதை கேட்ட உடனே புரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், காரியங்களை மறைத்து வைப்பதற்காகவும் ஓமைகளா பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்கள்ல இருந்து எடுத்து பார்த்தோம். அப்போ ஓமைகள் வந்து ஒரு சொல்லப்பட்ட கதை, அந்த கதையை வச்சு சொல்றாங்க. காரியங்களை மறைப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஓமைகளை பயன்படுத்தியிருக்காரு வேதாகமத்துல. அப்ப ஒரு ஓமை அது நேரடியான பொருள் கொள்றதுக்காக கிடையாது, அது ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்த சொல்றதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓமைகள்ல வந்து எல்லா ஓமைகளும் ஒரு குறிப்பிட்ட கதையை பயன்படுத்தி தான் சொல்லப்படுது. அப்ப அந்த பயன்படுத்தக்கூடிய கதை வந்து எப்படி போக்கஸ் அப்படின்னா, அந்த கதையை என்ன விதத்துல என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும்னா, 2000 வருஷம் கழிச்சு வேற ஒரு கண்டத்துல இல்ல வேற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகளை புரிஞ்சுக்க கூடாது. அங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அங்க கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கதைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். அப்ப அந்த கேட்டுக்கிட்டு இருந்தவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழும்போது அங்க அவரு லைவா அவங்களோட பேசும்போது அந்த கதைகள் வந்து அங்க கேட்கிறவர்களுக்கு பழக்கமான ஒரு சம்பவங்களாகவோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு கதைகளாகவோ எளிமையா அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய, அவங்களுக்கு நிகழ்வா இருக்கக்கூடிய சில காரியங்களை வச்சு இல்ல அவங்க எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுகளை வச்சு அப்படி ஒரு கதையா சொல்றதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளுடைய கதையினுடைய பின்னணியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா 2000 வருஷம் கேப்க்கு அப்புறம் நம்ம அந்த ஓமைகளை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த ஓமைகளை வந்து இன்னைக்கு நிறைய ஓமைகளை வச்சு ஏகப்பட்ட உபதேசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஐஸ்வர்யவான் லாசரு, அந்த ஓமையை வச்சு அதுல இருக்க ஒரு வசனத்தை வச்சு இன்னைக்கு மறிக்கிறவங்க நரகத்துல போய் வேதனையோட எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி சபைகள் இருக்கு, டீச்சிங்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஓமைகளை கரெக்டா புரிஞ்சு கொள்ளாதனால நிறைய குழப்பமான வியாக்கியானங்கள் எல்லாமே வந்திருக்கு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை எப்படி படிப்பது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலைஸ்டா நம்ம எல்லா ஓமைகளையும் குறித்து இந்த ஸ்பெசிபிக்கா தனிப்பட்ட முறையில இந்த ஐஸ்வர்யவான் லாசரு இந்த ஓமையை மட்டும் இல்லாம பொதுவாகவே ஓமைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ ஊமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முக்கியமா 3 காரியங்களை நம்ம பின்பற்றி அதன் அடிப்படையில தான் இந்த ஓமைகளை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். முக்கியமான 3 காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஓமை சொல்றோம் அப்படின்னா அந்த ஓமையினுடைய இயல்பு இல்லாட்டி அதனுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் த பேரபிள் அப்படின்வாங்க. அப்ப அந்த ஓமையினுடைய தன்மை என்ன, அதாவது அது ஒரு பாராட்டுதலுக்காக சொல்லப்பட்டதா இல்ல ஒரு கடிந்து கொள்ளுதலுக்காக சொல்லப்பட்டதா, அது ஒரு பாசிட்டிவோட உள்ள ஒரு விஷயமா இல்ல நெகட்டிவோட உள்ள ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தன்மையை முதல் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த ஓமை என்ன சூழல்ல சொல்லப்பட்டுச்சு, அந்த ஓமையினுடைய சூழல் என்ன சூழல்ல சொல்லப்பட்டுச்சு.
அது இங்கிலீஷ்ல நம்ம கான்டெக்ட் சொல்லலாம். எந்த கான்டெக்ட்ல அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கான்டெக்ட் அந்த சூழல் அப்படின்னு சொல்லும் போது முதல் யார் இடத்தில் அதை சொல்லியிருக்காரு, யாருக்காக அதை சொல்லியிருக்காரு, யாரை பற்றி அந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கு, எந்த சூழல்ல சொல்லப்பட்டிருக்கு, கடைசியா என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம அந்த சூழ்நிலைகளா சேர்த்து வச்சு அந்த ஓமையை எங்க இருந்து அந்த ஒரு உரையாடலா இருக்கலாம். ஒரு உரையாடல் வந்து 2-3 அதிகாரங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். அது அப்படியே கண்டினியூ ஆகி வந்துகிட்டு இருக்கும். அதுல நடுவுல ஒரு ஓமையை சொல்லுவார். அப்ப நம்ம அந்த ஓமையை தனியா எடுத்து பிரிச்சு படிக்கக்கூடாது. அந்த எங்க இருந்து ஆரம்பிச்சு வந்துச்சோ, என்ன காரணத்திற்காக அந்த ஓமையை சொல்றாரோ அதன் அடிப்படையில அதை படிக்கணும் அப்படின்றது அந்த சூழல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதனுடைய தன்மை, அதனுடைய சூழல், இது ரெண்டையும் பார்த்து அந்த ஓமைக்கு தேவையான சரியான விளக்கம் இல்ல வியாக்கியானம், இன்டர்பிரேஷன் அதை கொடுக்கணும். அப்பதான் வந்து அதை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். தேவைக்கு அதிகமா ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம விளக்கம் கொடுக்க போனாலும் தப்பு. அதையும் நம்ம அடுத்த இதுல பார்த்தோம். முக்கியமா என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை பொதுவா 2 வகைகளா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு வகை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சிறு சிறு விவரங்களையும் உள்ளடக்கிய ஓமைகள். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் வந்து அந்த ஓமையிலேயே விளக்கியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஓமைகள். 2வது விதமான ஓமை என்னன்னா, ஒரு விஷயத்தை அல்லது ஒரு கருத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தை அதை விவரிக்கிறதுக்கு ஒரு ஓமையை சொல்வார். அதுல பல காரியங்கள், ஏன்னா அது அந்த ஜனங்களுக்கு புரியக்கூடிய ஒரு கதை வடிவுல சொல்றதுனால அந்த கதையில தேவையான நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த கதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்றதுக்காக ஒரு கேட்பவர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல ஒரு கதையா அதை ஃபார்ம் பண்ணி சொல்றதுனால அதுல நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா அதனுடைய கருத்து ஒன்னாதான் இருக்கும். அந்த ஓமையினுடைய நோக்கம் வந்து ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இந்த மாதிரி ஒரு கருத்தை இல்ல ஒரு நோக்கத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமை, அந்த ஓமைக்கு ஒரு உதாரணமா வந்து 10 கன்னிகைகளின் ஓமை, அதை எடுத்து நம்ம பார்த்தோம். அப்ப அதுல வந்து என்ன தவறான வியாக்கியானங்கள்லாம் தராங்க அப்படின்றதையும் பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு பொருளுக்கும், பாத்திரத்துக்கு, எண்ணெய்க்கு, தீவெட்டிக்கு, அப்ப அதெல்லாம் அதனுடைய நோக்கமா, இது என்னென்னு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கறது அதனுடைய நோக்கமான்னு பார்த்தா கிடையாது. அதனுடைய கான்டெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து இல்லாட்டி ராஜ்யம், இந்த உலகத்தினுடைய முடிவும் அவருடைய வருகையும் புதிய பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதும் எப்போது நடக்கும், அதுக்கு அடையாளம் என்ன, அப்ப அடையாளம் எப்போது, இது 2க்கான ஒரு விளக்கம் தான் அந்த மொத்த ஓமையே. அந்த ஓமையில அப்ப அந்த விளக்கங்களுக்கான தேவைகளை மட்டும்தான் நம்ம எடுக்கணுமே தவிர மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் ஒரு வியாக்கியானம் கொடுத்தே ஆகணும், ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்தே ஆகணுன்றது கிடையாது. ஏன்னா அது அந்த கதையில அந்த டைம்ல அவர்களுக்கு புரியறதுக்காக ஒரு கதையா சேர்த்து சொல்லும் போது சொல்லப்பட்டதை தவிர அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்க வேண்டாம்னு அதை நம்ம டீட்டெயில்டாவே நிறைய பார்த்தோம். என்ன தவறான உபதேசங்கள்லாம் அதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதனுடைய சரியான நோக்கத்தையும் அதனுடைய வியாக்கியானத்தையுமே பார்த்தோம் நம்ம. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா, சிறு சிறு விவரங்களை உள்ளடக்கிய உதாரணம் அந்த ஓமையை வச்சு சொல்லும் போது அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம என்ன பார்த்தோம்னா, விதைக்கிறவன் அந்த ஓமையை வச்சு நம்ம பார்த்தோம். அப்ப இது எல்லாமே வந்து 10 கன்னிகைகள்ன்றது வந்து அந்த காலத்துல அப்ப வாழ்ந்தவங்களுக்கு எப்படி மணவாளன் வருவாரு, மணவாட்டி எப்படி இப்போ எதிர்கொண்டு போவாங்க, இந்த மாதிரியான காரியங்கள், கன்னிகைகள்லாம் போய் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு கதையை வச்சு அதை சொன்னாரு. அதே மாதிரி விதைக்கிறவன் வந்து ஒரு விவசாயம் எப்படி போவான்றதை வச்சு ஒரு ஓமையா சொல்றாரு. அப்ப அதுல வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் வசனத்திலேயே பைபிள்லயே அதுல கொடுத்துட்டு இருக்கு நேரடியான விளக்கம். விதைனா தேவனுடைய வார்த்தை, நல்ல நிலம், நல்ல இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓமைகளை 2 வகைகளா பிரிக்கணும். எந்த ஓமை வந்து தனித்தனி கருத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அதனுடைய வியாக்கியானங்கள் வேதத்திலேயே இருக்கும். ஒட்டு மொத்தமா ஒரு ஓமையை சொல்றாரு அப்படின்னா அந்த ஓமை எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த வியாக்கியானத்தை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர அதுக்கு உள்ள போய் ஒவ்வொரு டீட்டெயிலும் பாக்குறது, அந்த ஓமை எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த நோக்கமே இல்லாம மாறி போயிடும். அதை வச்சு நம்ம 100 மெசேஜ் கொடுக்கலாம், ஆனா எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த ஓமை அதற்காக சொல்லப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து யார்கிட்ட எல்லாம் ஓமையில பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ யார்கிட்ட எல்லாம் ஓமையில பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வசனத்துல இருந்து பார்த்ததுன்னா திரளான ஜனத்திடத்துல ஓமைகள் மூலமா பேசியிருக்காரு. அப்ப யாரெல்லாம் கும்பலா ஜனங்கள் வந்தாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஓமைகள் மூலமா பேசியிருக்காருன்னு பார்த்தோம். அடுத்தது சீஷர்கள் கிட்ட ஓமைகள் மூலமா பேசியிருக்காரு அப்படின்னும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் வேத பாரகர்கள், மத தலைவர்கள், இவங்க எல்லாருக்கிட்டையும் ஓமைகள்ல பேசினாரு அப்படின்னு பார்த்தோம். கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா,
வசனத்தின் அடிப்படையில ஓமைகளாலே அன்றி அவர் ஒன்றுமே பேசவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே எல்லார்கிட்டயுமே ஓமைகள்ல தான் பேசியிருக்காரு அப்படின்றது தெளிவாயிருச்சு. ஏன்னா திரளான ஜனத்திரத்துல ஓமையில தான் பேசியிருக்காரு. சீஷர்கள் கிட்ட, பரிசேயர்கள் கிட்ட, இவங்க எல்லார்கிட்டயும் ஓமைகள்ல தான் பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இந்த ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு இந்த ஓமையை யாருக்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதை இன்னும் நம்ம கான்டெக்ஸ்டுவலைஸா எங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த சம்பாஷணை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்ற வாரத்துல பார்ப்போம். ஆனா அன்னைக்கு எடுத்து கரெக்டா அது மட்டும் பார்த்ததுல என்ன பார்த்தோம்னா, இது பரிசேயர்கள் கிட்ட பேசுறாரு. சீஷர்கள் கிட்ட ஒரு ஓமையை சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த பரிசேயர்கள் அவரை கிண்டல் அடிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு இவர் சொன்ன பதில் தான் இந்த ஓமை. அப்ப இந்த ஓமை பர்டிகுலரா இந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை வந்து ஒரு தொடர் ஓமைகள்ல ஒரு ஓமை. அந்த ஓமை குறிப்பா இது வந்து யார்கிட்ட சொல்லப்பட்டிருக்குன்னா பரிசேயர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப பரிசேயர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா வரும்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் இன்னும் 2 வாரம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம அந்த ஓமைக்குள்ளேயே போக வேண்டாம். அதை படிக்கும் போது எல்லாருக்குமே புரிஞ்சிடும் இது என்ன, எதை பத்தி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்ம அதனுடைய பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ற காரியங்களை தான் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். அப்ப பரிசேயர்கள் யார்? ஏன்னா இந்த ஓமையை பரிசேயர்கள்கிட்ட சொல்றாரு. அப்ப பரிசேயர்கள் யாரு, அவங்க எங்க இருந்து வந்தவங்க, அவங்க 2ஆம் தேவாலய காலகட்டத்துல உருவானவங்க, எப்படி ஆனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பரிசேயன்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம். பரிசேயர்கள்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள்ல இருந்து எடுத்து பார்த்தோம். அப்புறம் பரிசேயர்கள் வந்து நியாய பிரமாணத்தை பின்பற்றினாங்க, யூத மதத்தை கடுமையா பின்பற்றினாங்க. அவங்க வணங்கின தேவன் யெகோவா தேவன் தான். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஏன் அவர்களுக்கு எதிராக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம். அப்ப அந்த கேள்வியில என்ன சொல்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவங்கள பரிசேயர்களை எப்படியெல்லாம் அழைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள மாயக்காரர்கள் என்றாரு. அதே மாதிரி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிடுறாரு. அவர்களுடைய போதனையை எதுக்கு ஒப்பிடுறாரு? புளித்த மாவுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அப்ப பரிசேயர்களால ஏன் இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வெறுத்தாரு? அவங்களும் ஒரே யாவே தேவனை வணங்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்த அளவுக்கு வெறுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது. அப்ப பரிசேயர்கள் பின்பற்றப்பட்ட, அவங்க பின்பற்றின இல்லாட்டி அவங்க கற்பித்த, அவங்க சொல்லி கொடுத்த பிரமாணங்கள், அந்த வேதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க முக்கியமா 3 விஷயத்த கையில எடுத்தாங்க. எதுனா தோரான்னு ஒண்ணு, மிஷ்னான்னு ஒண்ணு, டல்மூட்னு ஒண்ணு. இது 3மே வந்து அவங்களுக்கு முக்கியமான புத்தகங்களா இருந்துச்சு. அப்ப அந்த டல்மூடுன்றதுலாம் வந்து 2 வகை இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அதுல தோரா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தோரானா என்ன சொன்ன, நவீம்னா என்ன சொன்ன, கெத்துவீம்னா என்ன சொன்ன, ஞாபகம் இருக்கா இருக்காது? Torah is the 5 ஆகமம். 5 ஆகமம். நவீம்ன்றது அது அவங்களுக்கு அதுக்கு விளக்கம் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. book of prophets, both major and minor prophets. ஓகே. நவீம்ன்றது வந்து தீர்க்க தரிசன புத்தகங்கள். கெத்துவீம் அப்படின்றது Psalms, Proverbs, Song of Solomon, Ecclesiastes. ஓகே, ஞான பாட்டுகள். ஞான பாட்டுகள்னு. அப்போ வேதத்தை அவங்க 3 விதமா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஒண்ணு தோரான்றது இந்த 5 ஆகம புத்தகங்கள், அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ், அது தோரா. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கினதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா நவீம். அப்புறம் ஞான பாட்டுகள், சங்கீதம், நீதிமொழிகள், இந்த மாதிரி பிரசங்கி, இதெல்லாமே வந்து ஞான பாட்டுகளை கெத்துவீம் அப்படின்ற பேர்ல வச்சாங்க. அப்ப இந்த 3 பகுதியும் உள்ளடக்குனதுதான் பழைய ஏற்பாடு. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுக்கு அவங்க வச்ச பேர் வந்து டனாக். அப்ப அந்த டனாக்ன்றது வந்து எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா, தோரால இருக்கக்கூடிய அந்த முதல் தா, நவீம்ல இருக்கக்கூடிய அந்த நா, கெத்துவீம்ல இருக்கக்கூடிய க, அந்த இது 3த்தையும் எடுத்து தனாக் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இதன் அடிப்படையில தனாக் அப்படின்றது வந்து பழைய ஏற்பாட்டை குறிக்குது. அது எதெல்லாம் உள்ளடக்குனதுன்னா தோரா, நவீம், கெத்துவீம், இந்த 3ஐயும் உள்ளடக்குனது. இதை அவங்க பின்பற்றினாங்க, இதை ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தோம். இதோட சேர்த்து அந்த டீட்டெயிலையும் பார்த்தோம். அது போக இது மட்டும் இல்லாம அவங்க எதெல்லாம் பின்பற்றினாங்கன்னு பார்த்தா மிஷ்னா மற்றும் டல்மூட், இது 2ஐயும் சேர்த்தும் பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப மிஷ்னா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய் வழி தோரானால அதனுடைய எழுதப்பட்ட பிரதி.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த காலத்துல வந்து பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் கிடையாது. கைப்பட எழுதிதான் அந்த தோராவை வந்து ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரேர் கமாடிட்டின்னு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு விஷயம், எல்லார்கிட்டயும் கிடையாது. அப்ப அங்க எல்லாரும் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, அந்த தோராவை வாசிக்கும் போது கேட்டுட்டு செவி வழியா கேட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லுவாங்க, செவி வழியா கேட்டு அடுத்த ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இப்படி பல காலங்கள் அந்த செவி வழியா கேட்டு சொல்லும் போது ஏகப்பட்ட கம்யூனிகேஷன், ஒவ்வொருத்தர் சொல்லும் போது அவங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் ஆடாய் அது ஒரு தனி விஷயமாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் தேவாலய காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியத்துல ஒவ்வொன்றா சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எழுதப்பட்ட தோரா கொஞ்சம் தான் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம வாய் வழியாவே வச்சிருந்தோம்னா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம திரும்ப எழுதி வச்சிருவோம்னு சொல்லிட்டு வாய் வழியா வந்த அந்த தோராவையும் அதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் இவங்க சேர்த்தது, பரம்பரையா சொல்லிக்கிட்டு வந்ததுங்க, காது வழியா கேட்டு வந்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனதுக்கு பேர் தான் மிஷ்னா அப்படின்றது. அப்ப மிஷ்னான்றது வந்து தோரா கிடையாது. தோரா தேவனுடைய வார்த்தையா 5 ஆகமங்கள், எழுதப்பட்ட அந்த ஆகமங்கள். அது இல்லாம இவங்க அதை விளக்கம் சொல்லி அப்படியே வாய் வழியா சொல்லி வந்து ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் அதை வந்து எழுத்து வடிவுல அதையும் மறுபடியும் எழுதி வைக்கிறாங்க. அதுக்கு பேரு மிஷ்னா. அப்ப அந்த மிஷ்னால நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கு. இது என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கு இப்படி புரியலையே அப்படின்னும் போது அதுக்கு ஒரு விளக்க உரை தான் டல்மூட் அப்படின்றது வருது. அப்ப அந்த டல்மூட்ல என்ன இருக்குன்னா, மிஷ்னாவுக்கான விளக்க உரை. இப்போ ஒரு விஷயம் இருக்கு மிஷ்னால அப்படின்னா அது எப்படி பின்பற்றணும்னு தெரியலன்னா டல்மூட்ல இருக்கும். அதை இந்த ரபி இப்படி செஞ்சாரு, இந்த ரபை இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதனுடைய விளக்கங்களும் விளக்க உரையும் ரபிகளுடைய உபதேசங்கள், அந்த காரியத்துக்கு எப்படி ஒவ்வொரு ரபிகளும் உபதேசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும், அதுலயே முன்னோர்கள் எப்படி செஞ்சிருக்காங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களின் பாரம்பரியம் அப்படின்ற விஷயத்தையும் அதுல சேர்த்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் டல்மூட்னு. அப்ப அந்த டல்மூட்லயும் வந்து 2 வகையா இருக்கு. ஒண்ணு வந்து எருசலேம் டல்மூட்னு, இன்னொன்னு வந்து பாபிலோனியன் டல்மூட். பாபிலோனியன் டல்மூட் ஏன் அப்படின்னா இவங்க சிறையிருப்புக்கு போனது நேபுகாத்நேச்சர் காலத்துல பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனாங்க. அப்ப அங்கிருந்து வரும்போது அங்க உள்ள சில காரியங்களையும் எடுத்து சேர்த்து அதுல சொல்லி வந்ததெல்லாம் தனியா போடும்போது அதுக்கு பேர் வந்து பாபிலோனியன் டல்மூட் அப்படின்னு வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம கடந்த 3 வாரமா பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சா? சரி, ரீகேப் பண்ணியாச்சு. இதுலதான் கேள்விகள் இருக்கா? கிளியரா இருக்கா? நம்ம அடுத்த இதுக்கு போலாமா? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல நம்ம போலாமா? ஓகே, ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது மிஷ்னா, இந்த டல்மூட் பார்த்தோம் இல்லையா, இதை குறிச்சு. ஏன்னா இப்ப நம்ம எதுக்காக இதை படிச்சுட்டு வரோம்னா, அடிப்படையில நம்ம அந்த ஓமை ஐஸ்வர்யவான் லாசரு இந்த ஓமையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த காரியத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய ஆடியன்ஸ் யாருக்கிட்ட அது சொல்லியிருக்காருன்னும் போது பரிசேயர்கிட்ட சொன்னாரு. அப்ப பரிசேயர்கள் கிட்ட இதை ஏன் சொல்லணும் அப்படின்னும் போது பரிசேயர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பரிசேயர்களும் வந்து யெகோவா தேவன் யாவே தேவனை தான் வணங்குறாங்க. அவங்களும் யூத மதத்துல வைராக்கியம் கொண்டவர்களா இருக்கிறாங்க. பவுல் சொல்லும் போது நான் வந்து வைராக்கியத்தோடு இருந்த ஒரு எபிரேயன் அப்படின்றாரு, ஒரு பெஞ்சமின் கோத்திரர் தான் நான் ஒரு பரிசேயன் அப்படின்றாரு. பவுலே ஒரு பரிசேயனா இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பரிசேயர்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஓமை ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு ஈஸியா இன்னும் புரியும். அதுக்காக தான் இவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மிஷ்னா டல்மூட குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் இதுக்கு ஒரு உதாரணமா சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை இந்த வாரம் பார்க்கலாம். எதை பத்தி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது காஸ்பிள்ஸ் படிக்கும் போதே கை கழுவுதலை குறித்த உபதேசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல கை கழுவுதல் குறித்த உபதேசம் படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஓகே, அதை நம்ம ஒரு வாட்டி வாசிடலாம். மத்தேயு 15வது அதிகாரத்துல முதல் 2 வசனம், 15:1-2. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். ஓகே, இங்க வந்து முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறுகிறார்கள் சொல்றாங்களே. இப்ப இந்த முன்னோர்களின் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி இவங்க எதை சொல்றாங்க? இந்த வசனத்தினுடைய அடிப்படையில முன்னோர்களின் பாரம்பரியம்னு கை கழுவிட்டுதான் சாப்பிடணும்.
பேப்டிசம்ஸ் ஆமா ஆஃப் வாட்டர் the வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் எல்லாம் அது ஆமா மிஷினால இருக்கா என்ன தெரியல, தால்மூட்ல இருந்து வந்திருக்கா அவங்க? இல்ல இப்போதைக்கு நம்ம இந்த பைபிள்ல இருக்கிறனால அவங்க சொல்றாங்க, அது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து சொல்றது வந்து அந்த முன்னோர்களின் பாரம்பரியம் அப்படின்னு சொல்றது எதை குறித்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, கை கை கழுவுதல். கழுவாமல் போஜனம் பண்றது. இத வந்து முன்னோர்களின் பாரம்பரியம், கை கழுவிட்டு போஜனம் பண்றது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுதான் வந்து இஷ்யூ. இப்ப கை கழுவாமல் போஜனம் பண்றத குறித்து பழைய ஏற்பாட்டுல ஏதாவது பிரமாணம் இருக்கா? ஏன்னா லேவியராகமெல்லாம் ஃபுல்லா இதே மாதிரி பிரமாணங்களா தான் நிறைய இருக்கு. அப்படி கை கழுவாமல் போஜனம் பண்ணக்கூடாது, கை கழுவிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரமாணம் இருக்கிறதா பழைய ஏற்பாட்டுல? இல்ல brother. இல்ல, பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு பிரமாணம் கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு பிரமாணம் இல்லைன்னா, அந்த பிரமாணம் இல்லாத போது இங்க கை கழுவாமல் போஜனம் பண்ணுவது முன்னோர்களின் பாரம்பரியம் ஏன் எதிர்க்குது? எனக்கு அது நியாய பிரமாணத்துல அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஆனா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கை கழுவிதான் போஜனம் பண்ணணும், அது ஒரு பிரமாணம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவேளை அது இடையில சுகாதாரத்துக்காக இருக்குமா? ஹைஜீனுக்காகவும் ஏன் ஹைஜீனுக்காக இருக்கலான்ட்டு. ஏன்னா நம்ம கூட என்ன பண்றோம், நம்ம பிள்ளைகளை கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. பிள்ளைங்க ஓடி வந்து கையை உள்ள விட உடனே போ கையை கழுவிட்டு வா, கையை கழுவிட்டு வா அப்படின்றோம். அப்போ நம்ம அடுத்த ஜெனரேஷன் வரும்போது முன்னோர்களின் பாரம்பரியம் கை கழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய நேரத்துல இதை கட்டாயப்படுத்துறோம். அந்த மாதிரி இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கா, இந்த முன்னோர்களின் பாரம்பரியம் வந்து கை கழுவாம போஜனம் பண்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அவங்க சுகாதார காரணத்துக்காக சொல்லல, அது ஒரு லா மாதிரி வச்சுக்கிட்டு இடையில வந்த ஒரு பிரச்சனை, அது சொல்றாங்க. அது ஒரு ஆமா. சட்டம் மாதிரி. அப்ப அது ஒரு சுகாதார காரணத்துக்காக வந்து பார்த்துட்டோம். அப்ப அது சுகாதார காரணத்துக்காக இல்ல. இல்ல. அப்போ கை கழுவாம போஜனம் பண்ண கூடாது அப்படின்றது முன்னோர்களின் பாரம்பரியம் வந்து ஆரோக்கியத்திற்கானது கிடையாது. அப்ப அது மத ரீதியா சம்பந்தப்பட்டது, மதத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. எப்படி நமக்கு தெரியும் இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நம்மளும் தான் சொல்றோம் நம்ம பிள்ளைங்களை கை கழுவிட்டு சாப்பிடுன்ட்டுன்னு. இன்னும் 2 தலைமுறை கழிச்சு போனோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும், முன்னோர்களின் பாரம்பரியம் ஆயிரும்ல. ஏன்னா நம்ம சொல்ல நம்ம பிள்ளைங்க கேட்கும். அப்புறம் எங்க அம்மாவே அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, கை கழுவாம சாப்பிட்டா உதைப்பாங்க, கை கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பாரம்பரியமா கொண்டு வந்து கை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்றது. இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, இது மத ரீதியானது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு தெரியும் அப்படின் போது இயேசு கிறிஸ்து சொன்ன பதில்ல இருந்தே நமக்கு தெரியுது. சோ இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மத்தேயு 15:3 வசனம், அடுத்த வசனமே பாருங்க, அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே ஏன் சுத்தமா சாப்பிடுறீங்கன்னு கேட்கல, தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப இங்க போஜனம் பண்ணும் முன்னாடி கை கழுவுறது அப்படின்றது வந்து தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் சம்பந்தப்பட்டிருக்கு. அது வந்து சுகாதாரத்துக்காகனா இயேசு கிறிஸ்துவும் வந்து கை கழுவிட்டு சாப்பிடுங்க நல்லதுன்ற போயிருப்பாரு. ஆனா இங்க சொன்னது வந்து தேவனுடைய கற்பனைகளை மீறீங்களே அந்த ஒரு காரியத்தினால அப்படின்றாரு. அப்ப இது வந்து ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அது இன்னும் நம்ம தெளிவா வந்து இது வந்து ஆரோக்கியத்திற்காக சொல்லப்படல, இது மத சடங்கா மத ரீதியா தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு, போஜனம் பண்ணாம நமக்கு போஜனம் பண்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது இந்த மாதிரி இது வந்து சாதாரண கை கழுவுதல் கிடையாது. இப்ப நம்ம கூட இருக்கு, போய் டேப்ல கை கழுவிட்டு வரும் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த கை கழுவுதல் வந்து ஒரு சடங்கா செய்யறாங்க. அந்த சடங்கை எப்படி செய்யறாங்க அப்படின்னா, இது ஒரு காரியத்தோட செய்யறாங்க. தேவன்
ஸ்கிரீன் ஷேர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இது வந்து சுகாதார காரணத்துக்காக கிடையாது அப்படின்றது தெரியுது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல இருந்தே நமக்கு அந்த இது தெரியுது. அப்படின்னா இந்த முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி போஜனம் பண்றதுக்கு முன்னாடி கை கழுவுதல் அப்படின்றது வந்து தேவனுடைய வார்த்தையோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா அவர் சொன்ன பதில்ல இருந்து ஏன் கற்பனைகளை மீறுறீங்க அப்படின்றாரு. அப்போ போஜனம் பண்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது அப்படின்றது வந்து சம்பந்தப்பட்டிருக்கும், தேவனுடைய இதோட சம்பந்தப்பட்டிருக்கும் போது அது வந்து ஒரு சடங்காச்சாரமான ஒரு கை கழுவுதலா இருந்திருக்கு. அப்ப அந்த கை கழுவுதலை பத்தி பார்க்கணும்னா அதுக்கு பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தை வச்சு மட்டும்தான் அந்த கை கழுவ வேண்டுமே தவிர நம்ம பாட்டுக்கு போய் சுத்தத்திற்காக டேப்ல கை கழுவுற மாதிரியான விஷயம் கிடையாது. அப்ப கைகளை கழுவுன பின்னாடி இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அதுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை வச்சு மட்டும்தான் இந்த கை கழுவுதல் செய்யணும். அந்த கை கழுவுதல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவங்க ஒரு பிரேயரையும் பண்ணணும். அந்த கை கழுவி முடிச்ச உடனே ஒரு ஜபத்தை செய்யணும். அந்த ஜபமும் என்ன அப்படின்னா அது எல்லாரும் ஒரே ஜபம் தான் செய்யணும். என்னன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பிரபஞ்சத்தின் ராஜா, கை கழுவுதலை பற்றி எங்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய கட்டளைகளால் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு கையெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கும் இப்படி ஒரு கட்டளை இருக்கு. அதே மாதிரி வர்ஷிப் பண்றதுக்கும் அவங்க தொழுகை போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சடங்கை வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. அதுல 2 பிடி இருக்க மாதிரி இருக்கா ஜக்ல. நம்ம யூஸ்வலா எல்லா ஜக்குமே வந்து ஒரு பிடி தான் இருக்கும், ஒரு ஹேண்டில் வச்சிருக்கோம். இது வந்து 2 ஹேண்டில் வச்ச ஜக்ல தான் கை கழுவணும். ஒரு ஹேண்டில் வச்ச ஜக்ல கை கழுவக்கூடாது. ஏன்னா இந்த கை கழுவுதல் சடங்குக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா செய்யப்பட்ட இந்த ஜக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஜக்ல 2 பிடி இருக்குல்லையா, இதுல ஒரு பிடி லெஃப்ட் ஹேண்டுக்கு, ஒரு பிடி ரைட் ஹேண்டுக்கு. இந்த மாதிரி வச்சுதான் இந்த கை கழுவுதல் ப்ராசஸ செய்யணும் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுறேன். அது வந்து இந்த கை கழுவுதல் ப்ராசஸ் அது எப்படி இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு Today we are learning how to do Netilat Yadayim. ஆடியோ கேக்குதா? ஆடியோ வருதா இதுல? ஓகே. சரி. இவர் வந்து ஒரு ஆக்சுவலா ரபாய், அவர் வந்து டீச் பண்றாரு எப்படி இந்த போஜனம் பண்றதுக்கு முன்னாடியான கை கழுவுதலை பாரம்பரியமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லிட்டு வர்றாரு. அப்படியே இது ஒரு 2 செகண்ட், 2 நிமிஷம், 1 நிமிஷம் வீடியோ தான் பாருங்க. Waking up, you'll take the utensil, the kli, the natla in your right hand, and you'll give it to the left hand, as to show that the right hand is more important than the left hand, and the left hand serves. என்ன சொல்றாருன்னா, ரைட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து அதை லெஃப்ட் ஹேண்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டோட மேலானது அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல இவர் சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்டை சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதுக்காக அந்த ப்ரொசீஜர் எப்படின்றது சொல்றாரு. ரைட் ஹேண்ட்ல எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம டைரக்டா லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கிடக்கூடாது, ரைட் ஹேண்ட்ல எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும். And the first hand that you wash will be the right hand. You wash the hand while turning it around in order to make sure that the water would reach every part of the hand. If you just wash on top, today we are learning how to do கையை திருப்பி இது பண்ணணும், எல்லா இடத்துலயும் தண்ணி படுற மாதிரி ரிஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்றாரு. As to show that the right hand is more important than the left hand, and the left hand serves the right hand. And the first hand that you wash will be the right hand. You wash the hand while turning it around in order to make sure that the water would reach every part of the hand. If you just wash on top, the palm of the hand would stay dry. You go all the way to the end of the hand with such motion as I showed. You'll do the same thing on the left hand, and you'll do it 3 times on each hand. You're done, and you will pick up the hands in such a இந்த மாதிரி இந்த கைக்கு மாத்தி 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 3 தடவை, அதாவது டோட்டலா 6 தடவை, இந்த கைக்கு 3 தடவை,
அந்த கைக்கு 3 தடவை. கை மாத்தி மாத்தி பண்றது சாப்பிடுறதுக்காக. ஒர்ஷிப் பண்ற போது ஒரே கையில 3 தடவை பண்ணிட்டு இன்னொரு கையில 3 தடவை பண்ணிட்டு பண்ணணும். இப்ப இது முடிச்ச உடனே இதுக்கு ஒரு பிரேயரே சொல்லணும். கைய வந்து முகத்துக்கு நேரா இல்லாட்டி தலைக்கு மேல தூக்கிட்டு இந்த Motion ஒரு as to பிரேயரையும் show அவங்க சொல்லணும். as somebody that's receiving something from on top, fingers towards the top, hands across the head or at least across the face, and say the ברכה אשר קידשנו במצוותיו וציוונו על נטילת ידיים. Dry your hands and you're done. ஸோ இது வந்து எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கை கழுவுதல் அப்படின்றது. இது வந்து இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெயிலிங் வால்னு சொல்லிட்டு நம்ம எருசலேமினுடைய இதெல்லாம் பார்த்தா ஒரு செவர் இருக்குன்னு சொல்லிட்டு போய் ப்ரேயர் பண்றதுக்கு இது பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா. யூஸ்வலா படங்கள்ல எல்லாம் காட்டும்போது அதான் காட்டுவாங்க. அந்த வால்ல போய் ப்ரேயர் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி கை கழுவுற சடங்கு ஒண்ணு இருக்கு. இதுக்கும் வந்து அதே மாதிரி படத்துல தெரியுது, ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்ல வச்ச ஜக்குங்க. ஆனா மேல பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? மேல என்ன இருக்கு? Taps. குழா இருக்கு. அப்ப கை கழுவுதல்ன்றது வந்து டைரக்டா போய் நம்ம கை கழுவுறது டேப் திறந்து நல்லா, ஏன்னா அவர் சொல்றாரு உள்ள கையிலயும் படணும், பின்னாடியும் படணும், ரிஸ்ட் வரைக்கும் படணும், எல்லாம் கிளீனா இருக்கணும்னு. அப்போ அது வந்து ஒரு குடத்துல இருந்தோ மகள இருந்தோ மொண்டு சும்மா அப்படி 2 கை ஊத்தி கழுவிட்டு வர்றதுன்னு கிடையாது. அதை ஒரு சடங்கா செய்யறது. இங்கேயும் டேப் இருக்கு. அப்ப அந்த வெயிலிங் வால்ல ப்ரேயர் பண்ற போறதுக்கு முன்னாடி இங்க எப்படி செய்யறாங்க பாருங்க. ப்ரேயருக்கு ஒரு கையில ஃபர்ஸ்ட் 3 தடவை, அடுத்த கையிலயும் 3 தடவை, அந்த மாதிரி 3 தடவை 6 தடவை செஞ்சுட்டு போனோம். இதுவும் வந்து டேப் வாட்டர் குடிச்சு அதுல செஞ்சுட்டு போவாங்க பாருங்க. thing in Judaism. You see that he's taking the bucket, and the bucket has got 2 handles. Although it's a tap water, it's not holy water. He will bless himself with 2 handles. 1 2 3 இந்த பக்கம். One of the hand is pure, then he cannot touch it. And now when he feels that he is pure, he can go into the western wall. இப்ப இந்த பக்கம் பார்த்தா அந்த வெஸ்டர்ன் வால் இருக்கும், வெயிலிங் வால்னு சொல்லக்கூடியது. அங்க போய் ப்ரேயர் பண்றதுக்கு. அப்ப இவங்களுடைய மொத்த இதுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு மத சம்பந்தத்தோட சேர்ந்து ஒரு சடங்கா இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்ப கை கழுவுறதுன்றது வந்து நம்மளுடைய பார்வையில இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட சொல்றோம் கை கழுவிட்டு சாப்பிடு, கை கழுவிட்டு சாப்பிடுன்னு. அது என்னன்னா சுகாதார பர்பஸ், ஹைஜீனுக்காக, சுத்தத்திற்காக. ஆனா அவங்க சொன்னது இவ்வளவு பெரிய சடங்கு இருக்கு இதுல. அப்போ இந்த சடங்கை சொல்லி அந்த பிரேயர்லாம் சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? யாருக்காவது ஏதாவது புரியுதா இதுல இருந்து? பைபிள்லயே இல்லாத ஒரு இதுக்கு வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. மூட நம்பிக்கை. ஓகே, மூடநம்பிக்கை. மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை. Men ரொம்ப தூக்குறாங்க. More than the word of God, they give more priority to the traditions of men. ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் men. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப கைகளை கழுவுறது அப்படின்றதும் கைகளை கழுவிட்டு போஜனம் பண்றது அப்படின்றது நல்ல விஷயம் தானே. சுகாதார ரீதியா பார்த்தா அது நல்ல விஷயம். கரெக்டா? ஆமா. நம்மளுமே இன்னைக்கு யாருமே வந்து கை கழுவாம சாப்பிடுறது இல்ல, கை கழுவிட்டு தான் சாப்பிடுறோம். Yes. ஆனா அத வந்து ஒரு சடங்கு காரியமா செய்யறதுன்றதுதான் பிரச்சனையாகுது. அப்போ தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் அதை தொடர்பு படுத்தும் போது, இப்ப கை கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இதை 4 தடவை இப்படி கை கழுவிட்டு கூட இவங்க வந்திருக்கலாம். ஆனா இதை வந்து தேவனோட தொடர்புபடுத்தி, நீர் எங்களுக்கு கை கழுவுதலின் கட்டளையெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம், அதன் மூலமா எங்களுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேயரையும் பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப இதை வந்து தேவனோடு அவர் சொன்ன வார்த்தையோடையும் இதை சம்பந்தப்படுத்தும் போது, இங்க கை கழுவுறதுன்றது நல்ல விஷயம்தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிட்றதுன்றது நல்ல விஷயம். ஆனா அது எப்படி மோசமான விஷயமா தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிரா மாறுதுன்றது புரியுது அவங்களுக்கு? அப்ப இது எதுக்கு சொல்ல வரோம்னா, சில காரியங்கள் நல்ல விஷயமா தெரியும் பார்க்கும்போது, இன்னும் சில காரியங்கள் வந்து நமக்கு ஆவிக்குரிய விஷயமா கூட தெரியலாம், ஒரு பக்தியான காரியமா தோன்றலாம். ஆனா வேதத்துல தேவன் சொல்லாத, இல்லாட்டி அதாவது வேதத்துல வந்து நமக்கு கொடுக்காத காரியங்கள். ஏன்னா வேதத்தை வந்து ரைட்டா டிவைட் பண்ணும்போது நிறைய காரியங்கள் இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கிருபையின் காலத்துல வேற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த காரியங்கள்லாம் தெரியாம
இல்ல வேதத்திலே இல்லாத சில காரியங்கள், இல்ல வேற காலகட்டத்துல கொடுத்த காரியங்களா இருக்கட்டும், வேதத்துல இல்லாத காரியமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தேவன் பெயரால செய்வது தேவனுடைய கற்பனைக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளே சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இதைதான், இப்ப கை கழுவாமல் போஜனம் பண்றது பிரச்சனை கிடையாது, இல்ல கை கழுவிட்டு போஜனம் பண்றதும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை வேதத்தோட இல்ல தேவனுடைய வார்த்தையோட சேர்த்து தேவன் அதை செய்ய சொன்னார்னு சொல்லும் போது அங்கதான் பிரச்சனை வருது. புரியுது இல்லையா எங்க அந்த இஷ்யூ ஆரம்பிக்கிறது அப்படின்றது? அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கூட நிறைய டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரியத்துல வேதாகமத்துல இல்லாத நிறைய காரியங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து வேதத்துல சொல்லாத இல்லாத காரியங்கள் பாரம்பரியத்தின் காரணமா, இல்லாட்டி அது ஒரு ஆவிக்குரியதா நமக்கு தோணும், நல்ல பரிசுத்தமானதா தோணும், மேன்மையானதா இருக்கும், பக்தியானதா தெரியலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில பைபிள்ல இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, சிலர் தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படி ஏதாவது 1-2 உதாரணம் சொல்ல முடியுமா யாராவது? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பக்தியா இல்ல அது வந்து ஒரு ஆவிக்குரிய இதா நினைச்சு செய்யக்கூடிய விஷயம், ஆனா வேதாகமத்துல அது இல்லாத விஷயம், சில விஷயங்களை தேவன் வெறுக்கிறேன்னு சொன்ன விஷயமே இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கணும், பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒயிட் ட்ரெஸ் அடையாளமா போட்டுக்குவாங்க, நகை போட மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க. ஆமா, இதெல்லாம் வேதத்துல இல்லாதது. ஆனா அதெல்லாம் பரிசுத்தத்தோட தேவனுடைய வார்த்தையோட பக்திக்கு ஒரு அடையாளமா பயன்படுத்துறது. வேற யாராவது வச்சுப்பாங்களே, ரோசரி வச்சுக்கிட்டு they keep saying ரோசரி, ஆமா, அந்த ஜெபமாலை வச்சு சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பாக்குறது அதெல்லாம் கூட ஆமா, அதெல்லாம் கிறிஸ்டியன்ஸே அதெல்லாம் பண்றாங்க. அப்ப ஆனா பிரச்சனை என்னன்னா, நல்ல நேரம் பாக்குறது வந்து தேவன் பார்க்க சொன்னார்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல தேவனோட சம்பந்தப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. அவங்க நல்ல நேரம் பார்ப்பாங்க. ஆனா நம்ம இப்ப இஷ்யூ பாக்குறது என்னன்னா, நல்ல நேரம் பாக்குறது வந்து கெட்டது நல்லதுன்றதுதான். இப்ப எப்படி கை கழுவுறது வந்து நல்லதுதான், ஆனா அது எப்ப கெட்டதா மாறுதுன்னும் போது அது தேவனுடைய வார்த்தையோட சேர்த்து அந்த வேதாகமத்தோட சேர்த்து சொல்லும் போது, இல்ல அந்த ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல சொல்லும் போது அது தவறுதலா போகுது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துருது, கற்பனைகளுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு எதிரா இருக்கு அப்படின்னு வருது. அந்த மாதிரியான காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆண்டவரே குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்துதான் அங்க போய் இந்த ஜாதியில பண்ணாத அப்படின்னு ஆபிரகாம் பையனை அனுப்பி விட்டாரு. ஆபிரகாமுக்கு அதனால அவங்களே அந்த காலத்துல ஜாதி பார்த்தாங்க, அதனால அப்படி ஜாதி இன ஜனம் எல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு பாலிசி வச்சிருக்காங்க, பைபிள்ல இருந்தே வசனம் காட்டி எடுக்கிறதுக்கு, தப்பா இது பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து எனக்கு ரொம்ப அதாவது பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்க மாதிரி இருக்கும், ஆவிக்குரியதா இருக்கும். அதாவது பைபிளோடைய சபையோட அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வேதத்துல இல்லாத ஒரு விஷயம். சோ அப்படி என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெயினா வந்து பிரேயர் வாக். நிறைய சபைகள்ல அப்படியே பிரேயர் வாக்குன்னு சொல்லிட்டு போவாங்க, அது வேதாகமத்துல இல்லாதது. ஆனா பயங்கரமா சபைகள்ல நிறைய சபைகள்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிரேயர் வாக். அது வேதத்துல கிடையாது. பிரேயர் செயின், அது பைபிள்ல இல்லாதது. ஆனா நம்மளுடைய ஜெபம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து நோக்கம் நல்லதா இருக்கலாம், இல்ல அவங்க சொல்ற விதம் நல்லதா இருக்கலாம், கேட்கறவங்களுக்கும் அது ஆவிக்குரியதா இருக்கலாம், பரிசுத்தமானதா தோணலாம், ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யற மாதிரி தோணலாம். ஆனா பைபிள்ல கொடுக்காத ஒரு வார்த்தை. பைபிள்ல வந்து உன் வாயில இருந்து வார்த்தை பிறவாதற்கு முன்னே உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கன்றாரு. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளால அலப்பாதன்றாரு. நீண்ட ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றாரு. அப்ப அவ்வளவு சொல்லும் போது இங்க பிரேயர் வாக், பிரேயர் செயின், இதெல்லாம் வந்து டைரக்டா வந்து பைபிள்ல அப்படியே ஃபுல்லா ஆண்டவரோட டைரக்டா பேசக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு வராங்க. ஆனா வேதத்துல இல்லாத காரியம் அது. எங்க தேடினாலும் பைபிள்ல இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த தேவன் சொல்லவே இல்லை செய்ய சொல்லி. அப்ப ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆகி பாக்குறவங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயமா தான் தோணுது. ஆனா இது வந்து பைபிள்ல இல்லாத ஒரு விஷயம். ஆனா பைபிள் பேர்ல, ஆண்டவர் பேர்ல சபைகளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி புரியுது இல்லையா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்றது, நம்மளால அதை பிரிச்சு கூட பார்க்க முடியாது.
நல்ல விஷயமா இருக்கும்னு தோணும், ஆனா அது வேதத்துல இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இது நம்ம சர்ச் ரிச்சுவல்ஸ், நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு. சர்ச்சுக்குள்ள போனோம்னா நிறைய ரிச்சுவல்ஸ், அதுவும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ரிச்சுவல்ஸ் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். அதெல்லாம் எங்கிறது வந்துச்சு? செய்யறது தேவனுக்கென்று செய்யறாங்க, பக்திக்காக செய்யறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா வேதத்துல இல்லாத காரியங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவங்கள இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு சம்பவத்துல சொன்ன இந்த ஒரு அடிப்படையில அவங்களுடைய கூற்று அது எப்படி இருக்கு அப்படின்னா, தேவனுடைய கற்பனையை மீறி நடப்பதுக்கு அது சமமா இருக்கு. ஏன்னா தேவன் சொன்னதை செய்யலனாலும் கற்பனையை கீழ்ப்படியலன்னு அர்த்தம். தேவன் சொல்லாத காரியங்களை தேவன் பெயர்ல செய்யறதும் என்னதுதான்? கற்பனைகளை மீறி நடக்கிறது தான். புரியுது இல்லையா அந்த டிஃபரன்ஸ்? ஏன்னா இது வந்து ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம். இது வந்து பாக்குறதுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கும், ஆனா பைபிள் படி அது ஸ்பிரிச்சுவல் கிடையாது. அது ஏன்னா பைபிள் அது சொல்லப்படாத ஒரு விஷயம். பிற்காலத்துல அப்படியே உள்ள ஊடுருவி வந்த காரியங்கள். அது பாக்குறதுக்கு நல்லதான் தோணும், பக்தியா இருக்க மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா பைபிள்ல சொல்லாத காரியங்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இதை இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே அந்த வசனங்களை நம்ம அப்படி தொடர்ந்து படிக்க போறோம். இதுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவே இன்னொரு ஒரு உதாரணத்தோட ஒரு மேற்கோள் காட்டுறாரு. அடுத்த வசனம் படிங்க, மத்தேயு 15:4 வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. போதும். இப்ப இதுல வந்து தேவன் என்ன கற்பித்திருக்காருன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, முடிச்சிட்டாரு, அதை செய்யணும். தகப்பனின் தாயையும் நிந்திக்கிறவன், என்ன செய்யறவன்? கனம் பண்ணாமல் நிந்திக்கிறவன், அவன் என்ன பண்ணணும்? கொல்லப்பட வேண்டும். அப்ப இது ரெண்டு ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. ஒண்ணு, நீ கட்டாயம் கனம் பண்ணி தான் ஆகணும், இல்லையா நீ கொல்லப்பட வேண்டும் அப்படின்றது தேவனுடைய தேவன் கற்பித்திருக்கிறாரேன்னா அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு, பிரமாணங்கள்ல இருக்குது. இப்ப அடுத்தது 5வது வசனம் 6வது வசனம் படிங்க. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அப்ப இங்க வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தேவனுடைய கற்பனை என்ன? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனின் தாயை நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும், முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? எவனாகிலும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது நோக்கி செய்யத்தக்க உதவி உண்டுன்னா அதை வந்து நான் காணிக்கையா செலுத்திடுறேன். அப்ப தகப்பனையும் தாய்க்கும் செய்ய வேண்டிய உதவிக்கு பதிலாக காணிக்கையா செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து அந்த காசை வீணடித்தார்கள்னு சொல்லுதா பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது? இல்ல ஏதாவது தவறான காரியத்துக்கு செலவழித்தார்கள்னு சொல்லுதா? இல்ல, காணிக்கை தான் போட்டாங்க. இல்ல, தகப்பனையும் தாயையும் கனம் பண்றதுக்கு பதிலாக அந்த காசை எடுத்துட்டு போய் இவங்க கூத்தடிக்கல, வீணாக்கல, ஃப்ரெண்ட்ஸோட விரயம் பண்ணல, குடிச்சு அடிக்கல, அது எதுவுமே செய்யல. ஆனா என்ன செஞ்சாங்க? அந்த காசை ஏசு சொல்றாரு காணிக்கையாக கொடுத்தீர்கள். அப்போ இப்ப கேள்வி என்னன்னா, காணிக்கை கொடுக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. நல்லது. காணிக்கை கொடுக்கிறது நல்லது. ஆனா எந்த காசை எடுத்து எதுக்கு பதிலா காணிக்கை கொடுக்கறோன்றது இருக்கு இல்லையா? புரியுது இல்லையா? காணிக்கை கொடுக்கறது நல்லதுதான், அது தவறு இல்லை, காணிக்கை கொடுக்கறது நல்ல விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க எந்த காசை நீங்க காணிக்கையா, அப்போ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்ம வந்து இதுக்கு பதிலா இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த செஞ்சுக்கிற காரியம், பதிலா செய்யற காரியம் நல்ல விஷயமாவே இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக இது பண்ணுச்சோ அது தவறா போயிருது. அந்த தகப்பனின் தாய்க்கும் கனம் பண்ணணும்னா அங்க கனம் பண்ண வேண்டியது அங்கதான் கனம் பண்ணும். அதை இவங்க என்ன பண்ணாங்க? பரிசேயர்கள் தங்களுடைய தல்மூடின் வழியாக, அவங்களுடைய போதனைகள் வழியாக உன் தகப்பனின் தாயை நீ கனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சீங்கன்னா அதுக்கு பதிலா அந்த காசை நீ தேவாலயத்துக்கு கொடுத்துரு, நேர்ந்துகிட்டு நீ ஒரு பொருத்தனை பண்ணி இந்த காசை கொடுத்துட்டீங்கன்னா நீ அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிச்ச உடனே அது நாளடைவில் என்ன ஆகுது, அதுவே ஒரு பிராக்டிஸா வந்து ஒண்ணு தகப்பன தாயின்னு பார்க்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன அவங்க பார்க்க பிடிக்கலன்னா அவங்களுக்கு என்ன செலவாகுதோ அதை வந்து நானு காணிக்கா கொடுத்து முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நல்ல காரியம் தான் காணிக்க கொடுக்கறது. இதை செய்யறதுக்கு நீங்க எதை செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா தேவன் அதை இருக்கிறார். அப்ப இவங்களை வந்து இயேசு கிறிஸ்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னு அடுத்த வசனம் பண்ணீங்களேன், 15ல 7வது வசனம். மாயக்காரரே உங்களை போதும். அப்ப அவங்களுக்கு பேர் என்ன சொல்றாரு, மாயக்காரரே அப்படின்றாரு. அப்ப ஒரு விஷயம் என்ன வேதத்துல போட்டிருக்கோ அதை நம்ம கரெக்டா செய்யறோன்றது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயங்கள் செய்யும் போது அது வேதத்துல சொல்லாத விஷயமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு பதிலா நம்மளே ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு அது மேட்ச் ஆயிரும்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பைபிள்ல பேர் சொல்றது என்னன்னா மாயக்காரரே அப்படின்றதுதான் வருது. இப்ப அடுத்தது அப்படியே 8வது வசனம் படிங்க. அப்படியே தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்ப இங்க 2 விஷயம் சொல்றாரு. தன் ஜனங்க தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அப்ப ரெண்டுமே வந்து நல்ல விஷயம். தேவனிடத்துல சேர்றாங்க, தேவனை கனம் பண்ணுகிறார்கள். ஆனா எல்லாமே வார்த்தையினாலதான் இருக்கு. அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு விலகி இருக்குது அப்படின்றாரு. அடுத்த வசனமும் அப்படியே படிச்சிருங்க, 9வது வசனமும். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஓகே, இப்ப இதுல 8வது வசனத்துல பார்த்தோம்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஜனங்கள் தேவனிடத்துல இருக்கிறாங்க, தேவனை கனம் பண்றாங்க. ஆனா எப்படி இப்ப செய்யறாங்க அப்படின்னா வாயினால. அவர்கள் இருதயமும் தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ வாய் முக்கியமா இருதயம் முக்கியமா? இருதயம் தான் முக்கியம். இருதயம் தான் முக்கியம். ஆனா இன்னைக்கு பொதுவா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் மாதிரி வந்துட்டு வாயினுடைய வார்த்தைக்கு தான் எம்பசைஸ். இருதயத்தை பத்தின பேச்சே இல்லை, வாயினுடைய வார்த்தை அந்த மாதிரியான ஒரு எம்பசைஸ் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றது என்னன்னா, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, அதாவது மனுஷர்களுடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவங்களுடைய கட்டளைகளை இந்த காரியங்கள் எல்லாம் நிபந்தனையா போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்ப இன்னைக்குமே வந்து ஆராதனை செய்யறதுன்றது வந்து எப்படின்னு வேதம் ஒண்ணு காட்டுது. ஆனா மனுஷர்களுடைய கற்பனை உபதேசங்கள் வேற விதமா போதிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து வாய் தான் வந்து இங்க அவங்க வாய்ப்படி தேவனிடத்துல சேர்ந்திருக்காங்க, தேவனை கனம் பண்றாங்க, வாயில எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. ஆனா அவங்க இருதயமும் தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசிய கோட் பண்றாரு. அப்போ மனுஷனுடைய கற்பனைகள், அந்த கற்பனைகளை அந்த கட்டளைகளை வந்து அவங்களுடைய டீச்சிங்ஸ், கற்பனைகள்ன்றது டீச்சிங்ஸ், அந்த உபதேசங்களை போதித்து அது வந்து அந்த போதிக்கிறது வந்து ஆவிக்குரிய மாதிரி தெரியலாம், நல்ல விஷயமா இருக்கலாம். அவர்களை இயேசு கிறிஸ்து வந்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயால எழுதியிருக்கு அப்படின்றாரு. அப்போ இந்த ஒரு வசனம் மட்டும் பார்த்துடலாம், ஏசாயால இருக்கக்கூடிய அந்த வசனத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா அங்கதான் எழுதியிருக்குன்றாரு இல்லையா, அதை கோட் பண்றதுனால அந்த வசனத்தை பார்த்துடலாம். ஏசாயா 29:13. ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஓகே, இப்ப இந்த இதுல வந்து 2-3 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அப்போ தேவனிடத்துல சேர்றாங்க, தேவனை கனம் பண்ணுகிறார்கள். ஆனா சேர்றது வாயினால செய்யறாங்க, கனம் பண்றது உதடுனால செய்யறாங்க. அப்ப மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து தேவனிடத்துலதான் சேர்ந்திருக்காங்க, அவரை தான் கனம் பண்றாங்க. ஆனா அவர்கள் இருதயமும் தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட உடலை. அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்காரு,
ஏசாயா அந்த இது வசனத்துல மனுஷர் அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். அதுக்கு 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 முன்னாடி அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இதுதான் முக்கியமானது. அப்போ மேல இருக்க ரீசனுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களோட எனக்கு பயப்படுறாங்க, ஆனா அந்த பயம் வந்து மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது அப்படின்றாரு. அதாவது மனிதரால போதிக்கப்பட்ட கற்பனைனா அவங்களுடைய உபதேசங்கள், மனுஷர்களுடைய உபதேசங்கள்னால எனக்கு பயப்படுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து வாய்னால என்கிட்ட வராங்க, உதடுனால என்ன கனம் பண்றாங்க, ஆனா அவங்களுடைய டீப் கோர், இருதயம்ன்றது தான் அந்த டீப்பான இடம், அது வந்து தூரமா விலகி இருக்கு அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, செயல்களால என்னிடத்துல நெருங்கி வராங்க, சிந்தனையினால நெருங்கி வரல. புரியுது இல்லையா? உதடுனால என்கிட்ட சேர்றாங்க, கனம் பண்றது என்னோட உதடுனால கனம் பண்றாங்க, வாயினால சேர்றாங்கன்றது வந்து அவங்களுடைய செயல்களெல்லாம் சொல்லுது. எனக்கு பயப்படுறாங்க, ஆனா எப்படிப்பட்ட பயமா இருக்குன்னா, மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கு. அதனால என்ன ஆகுது, அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்றாங்க. அப்ப இன்னைக்கும் மனிதர்களுடைய கட்டளைகள் கற்பனைகளால போதிக்கப்பட்டு நிறைய காரியங்கள், மனிதனுடைய கட்டளைனால தேவனுக்கு பயப்படுகிறாங்க. ஆனா தேவனுக்கு நம்ம எப்படி பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் தேவன் இடத்துல எதுக்காக பயப்படுறாங்க? தேவனிடத்துல ஒரு பயம் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே தேவனிடத்துல ஒரு பயம் இருக்கு. தேவனுக்கு பயப்படாத மனுஷன்றது நாத்திகர் மட்டும் சொல்லலாம், மீதி பேர்லாம் தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, ஏன்னா அவங்க தேவனை நம்பலன்னும் போது நாத்திகர்களுக்கு அந்த இது பொருந்தது. அப்ப தேவனை நம்புகிறவர்கள் தேவனுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட அந்த பயம் கற்பனைன்னு இருக்கு இல்லையா? என்ன மாதிரி காரியத்திற்காக தேவனுக்கு பயப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள்? ஏதாவது ஒண்ணு ரெண்டு உதாரணம் சொல்ல முடியுமா? கஷ்டம் வந்துரும், நரகத்துக்கு போயிடுவோம், இது மாதிரி எல்லாம் ஒரு பயம் ஜனங்களுக்கு. அதுக்காக கடவுள் மேல பயப்படுறாங்க. எக்ஸாக்டா அதான் காரணம். அப்போ மனுஷர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு பயப்படுறாங்க. அதாவது பிரச்சனைகள் கூட ரெண்டாவது, முதல் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா? அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின் போது வசனம் என்ன சொல்லுது? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லுது. ஆனா தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வரணும் போது, அப்ப ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? பயப்படணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அப்ப என்ன ஆகுது? அவர்களுடைய உதடுனால வாயினால சேர்றாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்றாங்க, உதடுனால துதி செய்யறாங்க, தேவனிடத்துல சேர்றாங்க. இருதயம் என்னவா இருக்கு? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த காரியத்தெல்லாம் செய்யறாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாது. எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு, ஆனா கர்த்தருக்கு பயந்து உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்ன்றது இன்னைக்கு எல்லா சபையிலும் சொல்லக்கூடிய ஒரு குறி சொல்ற வார்த்தை ஆயிடுச்சு. அப்ப அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்றது, இப்ப தேவைகள் சந்திக்கப்படும் படாதுன்றது இஷ்யூ கிடையாது, ஆசீர்வதிக்கப்படுவார்கள் படமாட்டார்கள்ன்றது இஷ்யூ கிடையாது. ஏன்னா அது வந்து தேவன் செய்யக்கூடிய காரியம், அது தேவன் செய்வார். ஆனா என்னுடைய இருதயத்தினால நான் தேவனிடத்துல சேராம என்னுடைய வாயினாலையும் என்னுடைய உதட்டினாலையும் அவர் இடத்துல சேர்றேன் அப்படின்றது வந்து நம்மளுடைய கிரியைகள். இருதயன்றது நம்மளுடைய நோக்கம், எண்ணம், அதுதான் இருதயம். அப்ப அந்த காரியம் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஆசீர்வாதத்தை பெற்றதுக்காக தேவனிடத்துல சேர்றது, இன்னொன்னு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு தேவன்கிட்ட சேர்றது, மூணாவது காலையில எப்பயுமே வெளியே போகும்போது ஜெர்மன்ட்டு போறது தேவன் மேல உள்ள அன்புனாலியா இல்ல ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாதுன்ற பயத்தினாலயா? முக்காவாசி பேருக்கு ரோட்ல ஏதோ அடிபட்டு விழுந்துடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெர்மன்ட்டு கிளம்புவாங்க வெளியே போகும்போது. அது வந்து தேவன் மீது உள்ள அன்புன்றதே கிடையாது. அது வந்து தீமை என்ன அணுகாம தேவன் பாதுகாக்கணும்னு நான் அவருக்கு பயந்துருக்கணும். அப்ப அது ஒரு காரியமா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கிறது என்னது? நரகத்துக்கு பயந்து, தேவன் வந்து நித்தியமா நரகத்துல போட்டு வாட்டிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பயந்து தேவன். இப்ப இந்த காரியங்கள் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில சரியா? தேவனுக்கு பயப்படணும்ன்றது வேதத்தின் அடிப்படையில இருக்கு. தேவனே சொல்றாரு அவருங்க எனக்கு பயப்படுறாங்க, கரெக்ட். ஆனா எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படல. மனுஷனுடைய போதனை அவங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி பயப்படுறாங்களே தவிர அவங்க எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணல அப்படின்றாரு. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து வேதத்துல இல்லாத காரியங்கள். அப்ப இதெல்லாம் செய்யற போது என்ன ஆகுதுன்னா, தேவன் வந்து அந்த ஏசாயா வார்த்தையை தான் சொல்றாரு, அவர்கள் வந்து வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து
உதட்டினாலே என்னை கனம் பண்ணுகிறாங்க, இருதயமும் என்கிட்ட கிடையாது. அது வேற ஒரு விஷயத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, தேவைகள் சந்திக்கப்பட, தீமை அணுகாமல் இருக்க, நரகத்துல போய் நான் எரியாம இருக்கிறதுக்கு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்காக என்கிட்ட வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கத்திட்டு போயிடுறாங்க. அப்படின்றதுதான் லிட்டரலா இந்த இதை வந்து டைரக்டா அப்படி அர்த்தம் எடுக்கணும்னா அதான் முடியும். அப்போ இத மாதிரி இன்னும் பல காரியங்கள் இருக்கு மனுஷருடைய போதனைகள். அந்த அதாவது தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதே எப்படின்னா பயங்காட்டி தான் ரட்சிக்கப்பட வைக்கிறாங்க. நீ நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி பயங்காட்டி ரட்சிக்கப்படுற கூட்டத்தை தான் அதிகமா சேர்க்கிறாங்களே தவிர, தேவன் உனக்காக மரித்தார், அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்பை நீ ருசித்து பார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வராங்கன்றது என்னதான் முடியும் வேற விட்டு அந்த மாதிரி. அப்ப எது கரெக்டானதோ அந்த அப்ரோச்ல தான் நம்ம செய்யணும். மற்றபடி அது செய்யறதுமே வீணானதான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றாரு, வீணான ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு தான் அந்த இதுல நம்ம பார்த்தோம் முன்னாடி மத்தேயுல பார்க்கும் போதும். அப்போ தேவன் மீது இருக்கிற அந்த பயம், அதை வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு பயபக்தி, அது வந்து தேவன் மீது உள்ள அன்பு, தேவன் நம் மீது வைத்த அன்பை நம்ம உணர்ந்து நம்ம தேவன் மீது வைக்கிற அன்புனால அந்த பயபக்தி வரணுமே தவிர, இன்னைக்கு போதகம் செய்யற மாதிரி நமக்கு ஒரு லாபத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, இல்ல ஒரு பாதுகாப்புக்காக நான் தேவனுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வர்றவங்க எல்லாம் என்ன சொல்றாரு, வாயினால எனக்கு ஆராதனை செய்யறாங்களே தவிர அவர்கள் இருதயம் தூரமா இருக்கு, அவங்கள பார்த்து மாயக்காரரேன்னு தான் சொல்றாரு. இப்ப நம்ம அடுத்தது, இப்ப இது வரைக்கும் புரியுது இல்லையா உங்களுக்கு? புரியுதுங்கண்ணா. ஓகே, அடுத்து பரிசேயர்களை பற்றி நம்ம வந்து சில காரியத்தை ஒரு 2 பாயிண்ட் நினைவில் வச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் போலாம் அடுத்த இதுல. அப்ப பரிசேயர்களை பற்றி அந்த நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின் போது, யூத மதம் வந்து இயேசு தேவன் வந்து மோசே மூலமா கொண்டு வரும்போது நியாயப்பிரமாணத்தை கொடுத்து லேவியராகமும் ஃபுல்லா இதை இப்படி இப்படி செய்யணும், இந்த சடங்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதமா அவர்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் இப்படி வந்து என்னை சந்திக்க வேண்டும். நம்ம இருக்கிறது வந்து மதத்தில் கிடையாது, கிறிஸ்தவ மதம்ன்ற வார்த்தையே தப்பு. அப்ப கிறிஸ்தவம் என்னது? கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம், இட்ஸ் a வே ஆஃப் லிவிங். கிறிஸ்தவ மார்க்கம். ஏன்னா மதம் அப்படின்றதே வந்து ஒரு மனிதன் தேவனை எப்படி போய் அடைய முடியும் அப்படின்னு காட்டுறதுதான் மதம். ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்தவத்தை ஒரு மார்க்கம்னு சொல்றதுக்கு காரணம் வந்து தேவன் மனிதனை அடையிறதற்கு கீழே வந்து மனிதனைக்கு தன்னை வெளிப்படுத்தி மனிதனை அடைந்தார் அப்படின்னு சொல்றதுனால அது வந்து ஒரு வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம்னு சொல்றோம். அப்ப மதம் கிறிஸ்தவ மதம் கிடையாது, கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். அப்ப மதம்ன்றது வந்து யூத மதம்னு தான் இருக்கு. அப்போ யூத மதத்துல வந்து என்னென்னலாம் செஞ்சு, எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு, நான் இங்க இருப்பேன், நீ இப்படி செய்யணும், அதுக்கு முன்னாடி வரும்போது இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஏகப்பட்ட சடங்குகளையும் தேவனே சொல்லி இப்படி செஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனை அவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வழிமுறையை செஞ்சு தர்றதுதான் மதம். அப்ப அந்த யூத மதத்தை இல்லாட்டி இஸ்ரவேலர்களுக்கான அந்த யெகோவா தேவனை வணங்கக்கூடிய அந்த ஒரு மெத்தடாலஜிய தேவனே வேதாகமத்துல மோசே மூலமா ஆகமங்கள்ல கொடுக்குறாரு. லேவியர் ஆகமெல்லாம் அதை பத்தினதான், நீ இப்படி செஞ்சினா இதை செய், இதை செஞ்சினா இதை செய்யு சொல்லிட்டு எல்லாமே. அதை தவிர்த்து இன்னைக்கு யூதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரபினிய யூத மதம். அப்ப ரபினிய யூத மதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரபிகள் தான் இன்னைக்கு அந்த மெயின் போக்கஸ் அங்க. அப்ப அந்த ரபிகள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் தான் மெயினா இருந்தது. அந்த ரபிகள் தான் இயேசுவே வந்து ரபினி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க, ரபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ரபினிய யூத மதம் அப்படின்றத அவங்க வந்து எப்படி தேவனை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சேர்த்தாங்க. அந்த மதத்தை வடிவமைப்பதுல வந்து பெரிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா பரிசேயர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய போதனையா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய சட்டமே, யூதர்களுடைய சட்டமே என்னது? நியாயப்பிரமாணம் தான். நம்ம பைபிள்ல இருக்க அந்த 5 புக் ஆகமங்கள் தான் அவங்களுடைய பிரமாணம், அதான் அவங்களுடைய சட்டம். அப்ப அந்த பிரமாணத்தை அதுக்கு வியாக்கியானம் சொல்றது, விளக்கம் சொல்றது, அதை புரிஞ்சுக்கிறதே எதை வச்சு இது பண்ணுவாங்கன்னா வாய்வழி தோரான்னு சொல்லக்கூடிய அந்த மிஷ்னா, அதுவும் ரபினிய நூல்களான தல்மூடு, அதனுடைய அடிப்படையில தான் அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மதமே வந்து ஒரு ரபினிய யூத மதம் ஆயிருது. அதுக்கு அவங்க வந்து அவங்களுடைய போதனைகளும் அந்த நியாய பிரமாணத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் எதுல இருந்து அடிப்படையில வருதுன்னா மிஷ்னா மற்றும் தோரா, இந்த தல்மூட், இந்த இதுல இருந்து
வருது. இந்த காரணங்களுக்காக தான் வந்து என்ன ஆகுது, இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களை வெறுத்தாரு, அவங்களுக்கு விரோதமா நிறைய விஷயங்கள் சொன்னாரு அப்படின்றது இப்ப புரியுது இல்லையா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம், இயேசு கிறிஸ்து வந்து ஒரே அவங்களும் யெகோவா தேவனை தான் வணங்குறாங்க, இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்ல வந்தார், அப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து இந்த காரியங்கள்லாம் இருந்தனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களுக்கு எதிராக இருந்தாருன்னு பார்க்குறோம். இன்னும் ஒரு விஷயத்தையும் இதோட சேர்த்து பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர் மற்றும் சதுசேயர், ஏன்னா இன்னைக்கு ஹெட்டிங்க என்ன வச்சுன்னா பரிசேயர் சதுசேயர், இவங்களை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க தான் மெயினான ஆட்களா இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையறதுக்கும் வேக வேகமா முயற்சி பண்ணது இவங்க தான். இந்த உவமையும் பரிசேயர்களுக்கு விரோதமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவங்க யாருன்றதை நம்ம டீட்டெயில்டா இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில காரியங்கள். அப்ப இந்த இதுல சொல்லும் போது பரிசேயர் மற்றும் சதுசேயர்களின் போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்றாரு. அதுக்கு வசனத்தை நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். ஓகே, முதல் விஷயம் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்றாரு. புளித்த மாவுனா நம்ம ஒரு ஸ்டைல்ல சொல்லணும்னா தோசை மாவு இல்லை இட்லி மாவுன்னு சொல்லலாம். அதான புளித்த மாவு. அப்ப பரிசேயர், நான் கிண்டலா சொல்ல, அவங்களே அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த வசனம் படிச்சு பாருங்க. அடுத்து 11வது வசனமும் 12வது வசனமும் படிங்க. அதே இதுல 11, 12. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது ஒரே நிமிஷம் சிஸ்டர். அப்ப இதுல நீங்க உணராது இருக்கிறது எப்படின்னு சொல்லும் போது அப்ப சீஷர்கள்லாம் என்னன்னு உணர்ந்திருக்காங்க? இயேசு கிறிஸ்து எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னு யோசிச்சிருக்காங்க? இட்லி மாவையும் தோசை மாவையும் பத்தி தான் பேசியிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுது இல்லையா? அப்ப அந்த இதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு அப்ப சொல்றாரு, இது வந்து உணர்தாரது இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் சாப்பிட்ற மாவை பத்தியா சொன்னேன், தோசை மாவு இட்லி மாவை பத்தியா சொன்னு சொல்லிட்டு அந்த அளவுல இருந்திருக்காங்க. அடுத்து 12வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஓகே, அப்ப இங்க இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய போதனைய வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு? புளித்த மாவுக்கு. அப்ப புளித்த மாவுக்கு ஒப்பிடுறது வந்து பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய போதனைய, அவர்களுடைய டீச்சிங், அவர்களுடைய உபதேசத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு அதுக்கு எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா அது வந்து கெட்டு போன மாவு மாதிரி, புளிச்ச மாவு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம இது நல்ல மைண்ட்ல ஏறிடுச்சு. பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை இயேசு கிறிஸ்து வந்து எச்சரிக்கையா இருங்கன்றாரு. அது எதுக்கு ஒப்பிடுறாரு? புளித்த மாவுக்கு ஒப்பிடுறாரு. இப்ப நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயுல 23வது அதிகாரத்துல 1 3 வசனம். அதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 23, 1-3. இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஓகே, இங்க 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? நீங்கள் கை கொள்ளும்படி நீங்க செய்யறதுக்கு அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற கொஞ்சத்தையா இல்ல யாவையுமா? அவங்க சொல்ற யாவையும் என்ன செய்யுங்க? கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செயல்படி செய்யற மாதிரி செய்யாதிருங்கள் அப்படின்றாரு. அப்போ இங்க பார்த்தோம்னா அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்ட்டாரு. அவங்களுடைய செயல்களின்படி செய்யாதீங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்யாதீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, என்ன உபதேசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, அதன்படி செய்யுங்க. அதுல என்னது? அதை
யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்றாரு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒரு முரண் உங்களுக்கு தெரியுதா? என்ன முரண் தெரியுது? அவங்க மோசையின் சீட்ல உட்கார்ந்து சொல்றது மாத்திரம் தான் நீங்க செய்யணும். பட் அவர்களோட நடவடிக்கை செய்யற காரியத்துல நீங்க பின்பற்றாதீங்க, செய்யாதீங்க. ஆமா, அது இங்க சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச வசனத்துல வந்து பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசத்திற்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க என்ன டீச் பண்றாங்களோ அதுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆனா அவங்களுடைய டீச்சிங்கை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா புளித்த மாவுக்கு, கெட்டு போன மாவுக்கு, புளிச்சம் போன மாவுக்கு ஒப்பிடுறாரு. அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றாரு. இங்க வந்து செய்யுங்கன்றாரு. புரியுது இல்லையா? அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற அதாவது உபதேசிக்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்துல அங்க சொல்லும் போது அவர்கள் உபதேசத்தை குறித்து புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்றாரு. புரியுதா? இல்ல கன்ஃபியூஷனா இருக்கா? புளித்த மாவு இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து அங்க என்ன சொல்லியிருந்தாரு? இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசங்கள், அவங்களுடைய டீச்சிங், அவங்க என்ன சொல்றாங்க அது குறித்து எச்சரிக்கையா இருங்க, அது புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஆனா இங்க சொல்லும் போது பரிசேயர் சதுசேயனுடைய உபதேசத்தை இல்லாட்டி அவங்க சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்க. ஆனா அவங்களுடைய செயல், அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க செய்ய வேண்டாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாவற்றையும் நீங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு இது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களின் போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்ட்டுன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. பரிசேயர் சதுசேயருடைய போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருங்க, அது புளித்த மாவுக்கு உப்பா இருக்கு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அவங்க போதனைகளுக்கு அப்படின்ட்டாரு. ஆனா இந்த இடத்துல வந்து அதே நேரத்துல இங்க என்ன சொல்றாரு? அவர்கள் சொல்வதை எல்லாம் யாவையும் நீங்கள் கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? அது முதல்ல அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? கான்ட்ராடிக்டரியா இருக்கு சில இடத்துல. இல்ல அதான் அந்த கான்ட்ரடிக்ஷன் தெரியுதான்னு கேக்குறேன் நான். ஏன்னா அந்த கான்ட்ரடிக்ஷன் அது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியும். கான்ட்ரடிக்ஷனே தெரியல, இதுல முரணே தெரியலன்னா நம்ம அது முரண் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சாதான் எதுக்காக இதை இங்க சொன்னாரு, எதுக்காக அதை அங்க சொன்னாருன்றது அடுத்தது புரியும். புரியுது இல்லையா? ஒரு இடத்துல வந்து சொல்லும் போது பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறிச்சு எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருங்க, அது ஏன்னா கெட்டு போன மாவு மாதிரி, புளித்த மாவு மாதிரி அப்படின்றாரு சீஷர்கள் கிட்ட. அதே இடத்துல இன்னொரு இடத்துல வந்து சீஷர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க வந்து என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை யாவையும் கை கொண்டு கடைபிடிங்க, ஆனா அவங்க செயல்களின்படி செய்யாதீங்க, ஆனா அவங்க சொல்றது யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்றாரு. புரியுது இல்லையா அந்த டிஃபரன்ஸ்? முதல்ல அந்த முரண் தெரியுதா? அந்த கான்ட்ராஸ்ட். அண்ணா என்னமா கண்மணி சொல்? ஒரு எக்ஸாம்பிள்னா அவங்க சொல்றது செய்யணும் எக்ஸாம்பிள் இல்ல அது நான் பின்னாடி வரேன். முதல்ல அந்த இதுல இருக்கிற கான்ட்ராஸ்ட் புரியுதான்னு கேக்குறேன். அதாவது ரெண்டு இடத்துலயும் நேரா வசனம் இருக்கு. ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயரை பத்தி சொல்லும் போது அவர்களுடைய உபதேசம் எப்படிப்பட்டது அப்படின்றாருன்னா புளித்த மாவு மாதிரி இருக்கு, அதனால ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க அவங்களுடைய உபதேசத்துக்கு அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடத்துல வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், ஆனா அவங்க செயல்களின்படி செய்யாதீங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்றாரு. ரெண்டு டிஃபரன்ஸ் புரியுதான்னு கேட்கிறேன் நான். முதல்ல அந்த டிஃபரன்ஸ் புரியுதான்றதுதான் கேள்வி. அது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கேட்டு நடக்கணும். பட் அவங்களோட டீச்சிங்ஸ வந்து புடிச்சிட்டு அதுல இருந்து டிபெண்ட் பண்ணி போகாதீங்க. அதுதான் புடிச்ச மாவுக்கான எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. இல்ல அதாவது அவங்களுடைய டீட்ஸ், அவங்களுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களின்படி நீங்க செய்யாதீங்க, ஆனா அவங்க என்ன உபதேசிக்கிறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை எல்லாவற்றையும் நீங்க கேட்டு அதன்படி செய்யுங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல அதே இதுல சொல்லும் போதே அவங்களுடைய உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா அது புளித்த மாவுக்கு சமமா இருக்கு அப்படின்றாரு. ரெண்டு முரணான விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் புரியுது இல்லையா? ரெண்டு கான்ட்ராஸ்டா இருக்குன்ட்டு இப்ப நம்ம அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் என்னன்ட்டு. ஆனா முதல் வந்து விளக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வெவ்வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் புரியணும் உள்ள. அப்பதான் அதுக்கான விளக்கம் புரிய ஆரம்பிக்கும், ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்றது. புரியுது இல்லையா? ஏன்னா ரெண்டுமே பரிசேயர்களை பத்தி தான் பேசுறாரு, ரெண்டுமே அவர்களுடைய உபதேசத்தை பத்தி தான் பேசுறாரு. ஒரு இடத்துல உபதேசத்தை என்ன சொல்றாருன்னா
புளித்த மாவுன்னு சொல்லி அதுக்கு எச்சரிக்கையா இருங்கன்றாரு. இன்னொரு இடத்துல அவங்க சொல்லக்கூடிய காரியத்துக்கு வந்து அவங்க சொல்ற யாவற்றையும் கை கொண்டு செய்யுங்கள், ஆனா அவங்களுடைய செயல்களின்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதை நம்ம இன்னைக்கு வந்து 2000 வருஷம் கழிச்சு நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு குழப்பமா இருக்கு. இங்கேயும் ஒண்ணு சொல்றாரு, அங்க ஒண்ணு சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும், அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு ஒரு குழப்பம் வருது. அங்க அப்படி சொல்லியிருக்காரு, இங்க இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சீஷர்களுக்கு இது குழப்பமா இருந்திருக்காது. இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கான்டெக்ட்ல போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முரணையே காட்டுறது. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சேர்ந்து வருது அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சு வரும்போது அந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமை வந்து ஏன் சொல்லப்பட்டுச்சுன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இவ்வளோ நம்ம பார்த்து வரனால, இவ்வளோ பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கிறனால அதை படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஈஸியா புரியும். அப்போ இதுல இருக்கிற முரண் என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு இடத்துல வந்து பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை வந்து புளித்த மாவுன்றாரு, அதுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு வார்ன் பண்றாரு. இன்னொரு இடத்துல வந்து அவங்களுடைய உபதேசம் அவங்க என்ன சொல்றாங்களோ அவை யாவற்றையும் நீங்க கை கொண்டு செய்யுங்க, ஆனா அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்க செயல்படி செய்யாதீங்க, ஆனா என்ன சொல்றாங்களோ அதைப்படி செய்யுங்க அப்படின்ட்டாரு. அப்ப நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போது முரணா இருக்கு. அப்ப இதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம். மத்தேயுல 3வது வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் போதும் 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 போதும். அப்ப இங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு? அவர்கள் சொல்லுற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஆகையால். அப்ப ஆகையால் அப்படின்னா என்னத்தையோ ஒன்ன சொல்லிட்டு அதனால நீங்கள் கை கொள்ளும்படி சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆகையால்ன்றது அங்க முக்கியமான வார்த்தை. புரியுது இல்லையா? ஏன்னா இது பின்னாடி வர்றதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஆகையால் அப்படின்றாரு. அப்ப என்னதோ ஒண்ணு சொல்லிட்டு அதனால ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் யார், அந்த பரிசேயர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ எல்லாற்றையும் நீங்க கடைபிடிங்க, செய்யுங்க, ஆனா அவங்க செய்கையின்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு மொத்த டாபிக்கும் கீ எங்க இருக்குன்னா ஆகையால். அப்ப அந்த ஆகையாளுக்கு முன்னாடி என்ன வசனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2வது வசனம் படிங்க. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். போதும். அப்போ இதுதான் கீ. வேத பாரகரும் பரிசேயரும். அங்க வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் என்ன சொல்லிட்டாரு? எச்சரிக்கையா இருங்க, அவங்களுடைய உபதேசம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கின்றாரு. அப்ப வேத பாரகரும் பரிசேயரும் என்னெல்லாம் உபதேசம் பண்ணாங்கன்னா, உன் தாயின் தகப்பனி நீ கனம் பண்ணலன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீ காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா சரியா போச்சு அப்படின்றாங்க. நீ பாரம்பரியத்தின்படி கை கழுவணும், இப்படி 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 3 தடவை கை கழுவி 6 தடவை, ஒவ்வொரு கைக்கும் 3 தடவை 6 தடவை கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், ஒரே கைக்கு 3 தடவை இன்னொரு கைக்கு 3 தடவை பண்ணிட்டு தான் நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சடங்காச்சாரங்கள் காரியங்கள் உபதேசங்களா சொல்றாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க எச்சரிக்கையா இருங்க அவங்களுடைய உபதேசத்துக்கு, ஏன்னா அது புளித்த மாவுக்கு சமமா இருக்குன்றாரு. ஆனா இங்க மோசேயனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். யாரு? வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதனால நீங்க அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க, ஆனா அவங்க செய்கையின்படி செய்யாதீங்க அப்படின்றாரு. அப்ப இங்க அந்த கீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோசேயனுடைய ஆசனம். அதுதான் வந்து இந்த வசனம் இந்த காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை சாவி. அப்ப அந்த மோசேயனுடைய ஆசனம்னா என்ன அப்படின்றது தெரியணும். மோசேயனுடைய ஆசனம்ன்றது வந்து ஒவ்வொரு ஜபாலயங்கள், ஏன்னா தேவாலயம் எத்தனை இருக்கு? யாருக்காவது தெரியுமா எத்தனை தேவாலயங்கள் இருக்குன்ட்டுன்னு? அதான் தேவாலயம்ன்றது எருசலேம்ல இருக்கு, அந்த ஒரு தேவாலயம் தான் தேவாலயம்னு சொல்லக்கூடியது. அப்ப சினகாக்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் அங்கங்க வாரந்தோறும் கூடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது உள்ள ஜப ஆலயங்கள்ல நுழையிறாங்க இல்லையா, அது சினகாகனுவாங்க. அது தேவாலயம் கிடையாது, அது ஜப ஆலயம். புரியுது இல்லையா? தேவாலயத்துக்கும் ஜப ஆலயத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஜப ஆலயம் நிறைய இருக்கு, தெரு தெருக்கு வச்சிருப்பாங்க. 10 வீடு சேர்ந்துருக்குன்னா அங்க ஒரு ஜப ஆலயம் வைப்பாங்க. ஆனா தேவாலயம் எருசலேம்ல ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இந்த ஜப ஆலயங்கள்ல வாரம் வாரம் போய் அவங்க இது பண்ணும்போது மோசேயனுடைய ஆசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு. அது பிக்சர் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கல்லுல செஞ்ச ஒரு சேர், கருங்கல்ல தெரியுது இல்லையா பிக்சரு? கருங்கல்ல செஞ்ச ஒரு சேர் மாதிரி ஒவ்வொரு ஜப ஆலயத்திலயும் இந்த ஒரு சேர் இருக்கும். இந்த சேர்ல சும்மா யாரும் போய் உட்கார கூடாது, உட்காரவும் மாட்டாங்க. அப்ப இந்த சேர் எதுக்காக வச்சிருக்காங்க, எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோசேயனுடைய ஆசனம்னு பேரு இந்த சேருக்கு.
இந்த சேர்ல உட்கார்ந்து மட்டும்தான் தோராவை படிக்கணும். அதாவது 5 ஆகம புத்தகங்களை படிக்கணும். அப்ப இந்த சேர்ல போய் படிக்கும் போது வேத பாரகரா இருக்கட்டும், பரிசேயரா இருக்கட்டும், அவங்க அந்த ஜப ஆலயத்துல எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மோசேயனுடைய ஆசனத்துல போய் ஏறி உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு தோராவை விரிச்சு வாசிப்பாங்க. என்ன தோரால இருக்கோ அதை மட்டும் தான் வாசிக்கணும். அதுக்கு விளக்கம் கொடுக்க கூடாது, அதுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடாது. மோசேயனுடைய ஆசனத்துல இருக்கும் போது தோராவை மட்டும் வாசிக்கணும். வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு வெளியே எழுந்து வந்துருவாங்க. வந்த பிறகு அதை வச்சு இவங்க உபதேசம் சொல்லுவாங்க. அப்ப அந்த உபதேசங்கள்லாம் எதை அடிப்படையில இருக்குன்னா தல்மூட் அடிப்படையில. ஏன்னா இவங்க அந்த ஆகம புத்தகங்கள் தோராக்கு விளக்க உரையை எதுல இருந்து எடுத்துக்கிறாங்க, தல்மூட்ல இருந்து எடுத்துக்கிறாங்க, மிஷ்னால இருந்து எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் விளக்குறாங்க. ஆனா இந்த விளக்கத்தெல்லாம் அந்த சேர்ல உட்காந்து சொல்லக்கூடாது. யூத முறைமைப்படி அவங்க இருந்த காலகட்டத்துல பரிசேயரா இருக்கட்டும், சதுசேயரா இருக்கட்டும், இந்த மோசேனுடைய ஆசனத்துல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த எழுதப்பட்ட அந்த தோரா 5 ஆகம புத்தகங்கள்ல இருந்து எடுத்து அப்படியே சத்தமா வாசிக்கணும், எல்லாரும் கேட்கணும். கேட்டு முடிச்ச பிறகு அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு அவங்க என்ன வேணா அதுக்கு வியாக்கியானம் சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மோசேனுடைய ஆசனத்துல இருந்து தோராவை மட்டும்தான் படிக்க முடியும். அதாவது பைபிள்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் அதுல ஒரு எழுத்த கூட்டவோ குறைக்கவோ அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கும் போது செய்ய முடியாது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்ல முடியாது. வேற விஷயங்களையும் அந்த சேர்ல உட்காந்து பேச முடியாது. அந்த சேர்ல உட்காந்து அவங்க படிக்கும் போது வெறும் தோரா மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர வேற எதையுமே உள்ள கொண்டு வரக்கூடாது. அது ரூல்ஸ். அதை முடிச்சுட்டு அந்த தோராவை மூடி வச்சுட்டு மோசேனுடைய ஆசனத்துல இருந்து வெளியே வந்த பிறகு அவங்க படிச்ச தோராவுக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அந்த விளக்கம் மிஷ்னாலேயோ தல்மூட்லயோ எதுல இருந்தாலும் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுடைய செயல்களும் அதன்படியே தான் இருக்கும். தல்மூட் மிஷ்னா படிதான் அவங்களுடைய செயல்களும் இருக்கும். அப்போ இப்ப அந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். நான் திரும்ப அந்த வசனத்தை போடுறேன். இப்ப அந்த 2 வசனத்தை சேர்த்து படிங்க. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஓகே, அவங்க சொல்றாங்க சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள்ன்றது என்னன்னா அவங்க சொல்றது மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன சொல்றாங்களோ அதன்படி அவங்க செய்யறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய செயல் தல்மூட் படியும் மற்றும் மிஷ்னா படியும் இருக்கு. இப்ப புரியுது இல்லையா உங்களுக்கு? ஏன் அவங்களுடைய உபதேசத்துக்கு புளிச்ச மாவை சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்கன்றாரு. ஆனா இங்க அவங்க சொல்ற யாவையும் எதை வேணுமோ அவங்க சொல்றாங்களோ எல்லாத்தையும் கைப்பிடிங்க, கை கொண்டு செய்யுங்கள்ட்டாரு. ஏன் அப்படின்னா ஒரே என்னன்னா அவங்க மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போ வேத பாரகரும் இப்ப இந்த ஒரு விஷயம் புரியலன்னா மோசேயனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள்ன்றதனுடைய இம்பாக்ட் நமக்கு தெரியல, அது என்னன்ற விஷயமே புரியலன்னா நமக்கு இந்த மொத்த விஷயமே புரியாது. இது எதுக்காக சொல்லியிருக்கு, இது என்ன காரியம்னே புரியாது. அப்ப வேத பாரகரும் பரிசேயரும் மோசேனுடைய அந்த சீட், அந்த கருங்கல் சீட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீட்ல உட்கார்ந்து என்ன படிக்க முடியும்? வெறும் தோராவை மட்டும்தான் படிக்க முடியும். தோராவை தவிர வேற எதுவுமே படிக்க முடியாது. அவங்க வெறும் அந்த 5 ஆகமத்தை மட்டும்தான் படிக்கணும். அதுக்கு ஒரு விளக்கம் கூட அதுல இருந்து சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறனால தைரியமா அதுல இருந்து படிக்கிற யாவையும் நீங்க கை கொண்டு செய்யுங்கள் அப்படின்றாரு. ஏன்னா அது நியாயப்பிரமாணம், அதை செய்யுங்க. ஆனா அவங்க சொல்றது எங்க மோசேனுடைய ஆசனத்துல உட்கார்ந்து சொல்றத அவங்க செய்யறது கிடையாது. அதனால அவங்க செயல்கள் படி செய்யாதீங்க அப்படின்றாரு. இப்ப புரியுது இல்லையா உங்களுக்கு இந்த இது? சோ அதுதான் இந்த பரிசேயர்களுடைய காரியங்களுக்கான வித்தியாசம். இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இவங்களுக்கு எதிர்த்து இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தோராவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் யூதர்களுக்கு. நியாயப்பிரமாணம்ன்றது அதுதான். ஏன்னா தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் வேற இதுல வந்துருது. தீர்க்க தரிசனம், அந்த கெத்துவீம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, நவீம், அந்த மாதிரி இதெல்லாம் தனித்தனி. தோரான்றது தான் நியாயப்பிரமாணம் அப்படின்றது. அப்ப அந்த நியாயப்பிரமாணம் அப்படின்றது அந்த 5 ஆகம புத்தகங்கள் அதை பின்பற்றணும். அவங்க அதை மட்டும் இல்லாம மிஷ்னா, தல்மூட் இதெல்லாத்தையும் பின்பற்றுறாங்க. மற்றவங்களையும் இதை பின்பற்ற சொல்லி வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தல்மூட்ல முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் சேர்த்துட்டாங்க. அந்த உபதேசங்களா சேர்த்துட்டு அதையும் பின்பற்றணும் அப்படின்ட்டுன்னு சொல்ற அளவுல
வச்சுட்டாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்வர்யவான் மற்றும் லாசருடைய ஓமைய இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன் இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் மேல இவ்வளவு கோபம் கொண்டாரு. அவங்களும் ஒரே யூத மதத்துல தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் யூத மதத்துக்கு தான் இருந்தாரு. அவரும் யெகோவா தேவனை தான் சொன்னாரு. இவங்களும் யெகோவா தேவனை தான் வணங்குனாங்க. பவுலே வந்து ஒரு பரிசேயன் அப்படின்றதுல கர்வமா இருந்தாரு. ஆனா ஏன் இங்க பிரச்சனை அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பரிசேயர்கள் யார் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. 7:30 ஆயிடுச்சு, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம சதுசேயர்கள் யார் அப்படின்றதையும், அது வந்து சும்மா ஒரு 10 minutes 15 minutesல முடிஞ்சிடும். ஏன்னா ஓரளவு இவங்களை பார்த்துட்டோம். இவங்கள மாதிரியே தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், சதுசேயர்ன்றது யாரு, அவங்க பைபிள்ல எங்க இருந்து வந்தாங்க. ஏன்னா பரிசேயரை பத்தி இப்போ ஒரு ஐடியா இருக்கும். சதுசேயர்ன்றது, பரிசேயர்கள்ன்றது யாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க எப்படின்றது, அந்த இன்னும் சதுசேயரையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த ஓமையினுடைய ஃபோக்கஸ்க்கு நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் இதுல இருந்து போக ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா யாருக்காவது? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? கேக்குதா? கேக்குது பிரதர், கேக்குது. ஓகே, வேற யாருக்கும் ஏதோ கேள்வி இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஏதோ கேள்வி இல்லைல்ல? இல்லைங்கண்ணா. ஓகே ஓகே, அப்ப நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். பிரதர் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டீங்களா பிரதர்? அவர் படுத்துட்டாருப்பா. அப்படியா? ஓகே, கண்மணி நீங்க ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். இது இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே, இந்த இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தேராவை பற்றியும் டெல்மோன் பற்றியும் எங்களுக்கு தெளிவாக ஆண்டவரே இன்றைக்கு கூறிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்போ ஓமைகளை குறித்து அந்த சூழ்நிலைக்கு தக்கதாக எங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத ஆண்டவரே ஓமைகள் மூலியமாக பேசின கருத்துக்களை ஆண்டவரே விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த இருதயமாகிய பலகையில எங்களுக்கு ஆண்டவரே எழுதும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இம்மட்டுமாய் ஆண்டவரே புது வருடத்துல ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆண்டவரே இடைவிடாமல் கிளாஸ் நடக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அப்பா மூட நம்பிக்கையின்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையினால எங்களுக்கு தெளிவான ஒரு வழியை காமிச்சதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் இது கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. குறிப்பாக ஆண்டவரே சாமுவேல் அண்ணாக்காகவும் ஆண்டவரே லூயிஸ் சாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு பலப்படுத்தி மட்டுமாய் ஆண்டவரே அவங்களை வழிநடத்தி வந்திருக்கீங்களே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இன்னுமாக ஆண்டவரே இவர் இருவரையும் ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு வார்த்தையின்படி எங்களுக்கு வழிநடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த சகல உலகமே. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord, அம்மா. Praise the Lord. Thank Praise the you. Lord, அண்ணி.